إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிய முபாரக்கான மாலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டிலே வாழுகின்ற எனது உறவுகளை சந்திப்பதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை இட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ்வை புகழ்கின்றேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தந்த SLIC உட்பட ஸ்ரீலங்கா, மஜ்லிஸ் கத்தர் ஆகிய எம் சமூகத்து நிறுவனங்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகின்ற அதே நேரம் இந்த அமைப்புகளுக்கூடாக தொடர்ந்தும் ஆக்கப்பூர்வமான நல்ல பணிகள் நடைபெற வேண்டும் என்று உருக்கமாக துஆ செய்கின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த துஆவில் பங்கேற்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பொருள் வேண்டும், பொருள் வேண்டும், பொருள் வேண்டும். பொருளோடு அல்லாஹ்வின் அருளும் வேண்டும். பொருளும் அருளும் இணையும் இடத்தில்தான் உலக வாழ்வில் வெற்றியே தங்கி இருக்கிறது. இந்த நாட்டுக்கு பொருள் தேடி வந்த உங்களை அல்லாஹ்வின் அருள் இப்படியான சபைகளுக்கூடாக அவ்வப்போது அரவணைக்கிறது. அல்லாஹ்வின் அருளை நினைத்து பார்ப்பதற்கு இப்படியான அமர்வுகள் தான் எமக்கு வாய்ப்பை தருகின்றன. இப்படியான நிகழ்வுகளும் அமர்வுகளும் இல்லை என்றால் அல்லாஹ்வின் அருளை நினைத்து பார்க்கவே மாட்டோம். பொருள் தேடுவதிலேயே எமது காலமும் நேரமும் கழிந்து ஆயிலும் முடிந்துவிடும். அல்லாஹ் இங்கு கூடியிருக்கின்ற உங்களுக்கு பொருளை தந்திருப்பது போல எத்தனை எத்தனை அருள்களை தந்திருக்கிறான் என்பதை ஒருமுறை அமைதியாக இருந்து நினைத்து பார்ப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது. அஃப்கரை பார்த்தீர்கள். இன்ஷா அல்லாஹ் இவர்கள் நிகழ்ச்சி கூடாக மற்றும் ஒருவரை நான் சந்திக்க இருக்கிறேன். அவர் ஒரு சிறுவர். அவருக்கு இப்போது வயது 11. பசரை என்ற ஊரிலே அமைந்திருக்கிற ஒரு மദ്രஸாவிலே அவர் இருக்கிறார். அவர் பிறவிக்குருடர், கண் பார்வை இழந்தவர். அவரை ஒரு மௌலவி ஒரு ஊரில் இருந்து கண்டெடுத்து, ஆதரவற்ற நிலையில் கண்டெடுத்து அவரை அழைத்து சென்று அந்த குழந்தையை, கண் பார்வை இல்லாத அந்த குழந்தையை, உடல் ஆரோக்கியமும் மிக குறைவான அந்த குழந்தையை அழைத்து சென்று வளர்த்தது மாத்திரமல்ல, பராமரித்தது மாத்திரமல்ல,
அல் குர்ஆனை ஓத வைத்து அந்த குழந்தை 10 வயதிலே முழு குர்ஆனையும் மன்னம் செய்து நிறைவு செய்திருக்கிறது. நான் சில மாதங்களுக்கு முன்னால் ஹெட்டனில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது அந்த சிறுவரை பார்த்தேன். அற்புதமாக முழு குர்ஆனையும் அவர் மன்னம் செய்திருக்கிறார், ஓதுகிறார், சரளமாக ஓதுகிறார், ராகமாக ஓதுகிறார், உணர்ச்சி பூர்வமாக ஓதுகிறார் என்பது மாத்திரமல்ல, மகன் அடுத்து உங்களுடைய இலக்கு என்ன என்று நான் பக்கத்தில் உட்கார வைத்து கேட்ட போது, நான் பாகிஸ்தானுக்கு சென்று சபு கராத் குர்ஆனுடைய 7 கராத் முறைகளையும் படிக்க இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் துஆ செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். யார் உங்களை அனுப்பி வைப்பார் என்று கேட்ட போது, என்னுடைய ஹசரத் என்னை அனுப்பி வைப்பார் என்று சொன்னார். ஹசரத்தோடு நான் தொடர்பு கொண்டு, ஏன் இந்த குழந்தையை நீங்கள் தெரிவு செய்தீர்கள், கொண்டு வந்தீர்கள், வளர்த்தீர்கள், பராமரித்தீர்கள், அறிவூட்டினீர்கள், குர்ஆனை ஓத வைத்தீர்கள், குர்ஆனை மன்னம் செய்து வைத்தீர்கள், எதற்காக என்று கேட்ட போது மிக எளிமையான ஒரு பதிலை சொன்னார். நான் பாகிஸ்தானில் ஓதியவன், நானும் ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை முழுமையா மன்னம் செய்தவர். என்னுடைய உஸ்தாத் கண் பார்வையற்றவர். என்னுடைய உஸ்தாதுக்கு நன்றி கடனாக ஒரு கண் பார்வையற்ற குழந்தையை ஹாஃபிதாக்க வேண்டும் என்று நான் நியத் வைத்திருந்தேன். அந்த வகையில் இந்த குழந்தையை நான் ஹாஃபிதாக்கி இருக்கிறேன். இரண்டாவதாக, என்னிடம் நிறைய பிள்ளைகள் ஓதுகிறார்கள், கண் பார்வையுள்ள பிள்ளைகள். இவர்கள் எல்லோரும் மறுமையில் எனக்கு உதவுவார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் கண்களால் பாவம் செய்பவர்கள். எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது கண்கள். ஆனால் இந்த குழந்தை மாத்திரம் நிச்சயமாக கண் பார்வை இழந்திருக்கிற காரணத்தினால் மறுமையிலே இந்த குழந்தை எனக்கு கை கொடுக்கும் ஷஃபாத்தாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதற்காகத்தான் இந்த குழந்தையை நான் இதுவரைக்கும் பராமரித்து வருகிறேன் என்று பதில் சொன்னார். இந்த ஆலிமுடைய பார்வையை பாருங்கள், இந்த குழந்தையுடைய ஆற்றலை, திறமையை பாருங்கள். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற திறமைகளை, ஆற்றல்களை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இது என்று நான் நினைக்கிறேன். இந்த அஃப்கர் உடைய இந்த நேர்காணல் சுமார் 1 மணி நேரம். சகோதரர்கள் அதனை சுருக்கமாக உங்களுக்கு இங்கே தந்திருக்கிறார்கள். அஃப்கரிடம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கணப்பொழுது உங்களுக்கு பார்வை மீண்டால் என்ன செய்வீர்கள் என்று. உணர்ச்சி பூர்வமான ஒரு கேள்வியை கேட்டீர்கள். அது சாத்தியப்படாத போதிலும் எனக்கு இந்த கணப்பொழுது பார்வை மீண்டால் உடனடியாக 2 ரக்காத்துகள் நான் ஷுக்குர் என்ற வகையில் தொழுவேன். உடனடியாக என்னை பெற்று இதுவரை பராமரித்த எனது உம்மாவையும் வாப்பாவையும் பார்ப்பேன். அவர் சொன்ன பதில். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பொருள் வேண்டும் பொருள் வேண்டும் என்று சிந்திக்கிறோமே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருள்களை எந்த அளவு தூரம் நினைத்து பார்க்கிறோம்? தந்திருக்கிற இந்த அருள்களை எந்த அளவு தூரம் பயன்படுத்துகிறோம் அல்லது துஷ்பிரயோகம் செய்கிறோம்? ஷேக் சியால்தீன் அவர்கள் அருள்களை அடுக்கிக் கொண்டு போனார்கள். ஒவ்வொரு அருளும் அமானத். பார்வை ஒரு அருள், அது அமானத். கேள்வி ஒரு அருள், அது ஒரு அமானத். உடல் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அருள்கள், அதே நேரம் அமானிதங்கள். அதனையும் அவர்கள் தொட்டு காட்டி பேசினார்கள். அல்லாஹ்வுடைய அருள்களை நினைத்து பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் தும்மல் ஹம்துலில்லாஹ் தும்மல் ஹம்துலில்லாஹ் என்று அவனை புகழ்வோம். சகோதரர்களே, சகோதரிகளே, நிஅமத்தும் வேண்டும், ரஹ்மத்தும் வேண்டும். பல போது இதனை நாம் பிரித்து அறிவதில்லை, அறிய தவறி விடுகிறோம். ஒன்று நிஅமத், அடுத்தது ரஹ்மத். கண் பார்வை ஒரு நிஅமத்.
செல்வம் ஒரு நிஅமத், இளமை ஒரு நிஅமத், ஆயுள் ஒரு நிஅமத், ஓய்வு ஒரு நிஅமத், ஒவ்வொன்றும் நிஅமத். ஆனால் நிஅமத்துகளோடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இணையாத போது அந்த நிஅமத்துகள் அர்த்தமற்றவையாக மாறும். சில போது அந்த நிஅமத்துகளே நிக்மத்தாக, சாபமாக கூட மாறிவிடும். ஒன்று நிஅமத், அடுத்தது ரஹ்மத். வீடு நிஅமத், விசாலமான வீடு நிஅமத். தொழில் நிஅமத், நல்ல தொழில் நிஅமத். வருமானம் நிஅமத், பெரிய வருமானம் நிஅமத். வாகனம் ஒரு நிஅமத், வசதியான வாகனம் ஒரு நிஅமத். ஆனால் இந்த நிஅமத்துகளோடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இணையாத போது இந்த நிஅமத்துகளில் எந்த பிரயோசனமும் இல்லை. சையத் குத்ப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சூரா ஃபாத்திரிலே வருகிற 2வது ஆயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். மா யஃப்தஹில்லாஹ் லின்னாஸி மிர் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா வமா யும்சிகு ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹ் என்ற இந்த ஆயத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்வார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நியமத்துல கொடுத்திருக்கிறான், ஆனா ரஹ்மத்தை கொடுக்கல. காஷ், பணம், பதவி, பட்டம், சொகுசான வாழ்க்கை அனைத்தையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த நியமத்துகளை பெற்ற அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற தவறி இருந்தால் அவனுடைய பட்டு சொகுசான மெத்தை கூட அவனுக்கு முல்லை போல் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, நிறைவு இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எல்லாம் இருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழந்த காரணத்தினால் நிஅமத்துகளை அவனால் உணர முடியாத நிலை உருவாகி இருக்கும். மறுபக்கம் ஒருவரிடம் உலக நியமத்துகள் இருக்காது. ஒரு அஃப்கர், நான் சொன்ன அஷ்கர், மற்றொருவர், இன்னொருவர், இப்படி நாம் கண்டுகொள்ளாத, நாம் அடையாளம் காணாத இவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிற பார்வைக்கு அவர்கள் நியமத்துகளை இழந்தவர்கள், ஆனால் ரஹ்மத்தை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஒரு மனிதன் பெற்று உலக நியமத்துகளை பெறாத போதிலும் அவன் சிறையில் இருந்தாலும் அவனுடைய சிறை கூடம் அவனுக்கு சுவன பூமியாக இருக்கும். அவனது குடிசை அவனுக்கு மாளிகையாக இருக்கும். அவன் இன்பத்தில் இருப்பான், சந்தோஷத்தில் இருப்பான். இதை எழுதுபவர் சையத் குத்ப் ரஹிமஹுல்லாஹ் சிறையில் இருந்து கொண்டுதான் அவர் இந்த ஆயத்துக்கான தஃசீரை ஃபி ظிலால் குர்ஆன் எழுதுகிறார். அவர் சொல்கிறார், இதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நியமத் எதுவும் என்னிடம் இப்போது இல்லை. நான் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், சித்திரவதைக்கு முகம் கொடுத்திருக்கிறேன், மரண தண்டனை காத்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னோடு இருக்கிற காரணத்தினால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நன்னிறைவோடு இருக்கிறேன், நான் ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறேன் என்று அங்கு இருந்த வண்ணம் சூரா ஃபாத்திருடைய இந்த 2வது வசனத்துக்கு அவர் தஃசீர் செய்கிறார். அல்லாஹ்வுடைய நியமத்தும் வேண்டும், ரஹ்மத்தும் வேண்டும். இந்த சபைக்கு வர கிடைத்தது ஒரு பக்கம் நியமத், மறுபக்கம் ரஹ்மத். பெரிய ரஹ்மத். பல போது இந்த நியமத்தையும் ரஹ்மத்தையும் நாம் பிரித்தறிந்திருக்க மாட்டோம். சடரீதியான மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், கம்ஃபர்ட், இவற்றைத்தான் நாம் நியமத் 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 என்று சொல்கிறோம். இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே, அதுக்கு அப்பால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒன்று இருக்கிறது. அந்த ரஹ்மத் வந்து விட்டால் பசியோடு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். தாகத்தோடு இருப்போம், மனநிறைவோடு இருப்போம். வருமானம் இல்லாமல் இருப்போம், கல்பு ராகத்தாக இருப்போம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழந்து வரும் நியமத்துகள் மாத்திரம் குவிந்தால் அந்த நியமத்துகளுக்கு எந்த பெருமானம் இருக்க மாட்டாது. அதைத்தான் இதுவரை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் நமது இந்த உலக வாழ்க்கையை நியமத்தாக அமைத்துக் கொள்ளும் அதே நேரம் ரஹ்மத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இதான் நமக்கு முன்னால் இருக்கிற சேலஞ்சிங் டாஸ்க், மிகப்பெரிய சவால்.
இந்த சவாலுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. உலக வாழ்க்கை என்பது மறுமையுடைய விளை நிலம். மறுமை இலக்காக கொண்டு மறுமை வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளும் நோக்கோடு இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது எமது உலக வாழ்வு என்பது நியமத்தாக அமைகிற அதே நேரம் பெரிய ரஹ்மத்தாக மாறிவிடும். சுவனம் செல்வதற்கு எப்போது இந்த உலக வாழ்க்கை நமக்கு துணை புரிகிறதோ அப்போது உலக வாழ்க்கை ரஹ்மத்தாக மாறிவிடும். கிடைத்திருக்கிற நியமத்துகள் நரகம் செல்வதற்குத்தான் துணை புரியும் என்றிருந்தால் இந்த பார்வை, இந்த கேள்வி, இந்த சிந்தனை, அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்புகள், வசதிகள், வளங்கள் நரகத்துக்கு வழிவகுக்கும் விட்டு செல்லும் என்றிருந்தால் கிடைத்த நியமத்துகள் அனைத்தும் நிக்குமத்துகளாக, சாபக்கேடுகளாக மாறிவிடும். இந்த வகையிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்துகள் எல்லாம், ரஹ்மத்துகளில் எல்லாம் மிகப்பெரிய ரஹ்மத் ஹிதாயத். நாம் பெற்றிருக்கிற தொழில் அல்ல, சுமந்திருக்கிற பட்டங்கள், பதவிகள் அல்ல, தகமைகள் அல்ல, அல்லது கிடைக்கிற வருமானம் அல்ல. மிகப்பெரிய ரஹ்மத் ஹிதாயத், நேர்வழியை கண்டுகொண்டவர்கள், நேர்வழியை பெற்றுக்கொண்டவர்கள், நேர்வழியை தெரிந்து கொண்டவர்கள். وَمَنْ يُؤْتَ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا. யாருக்கு ஹக்கையும் பாத்திலையும், சரியையும் பிழையையும், உண்மையையும் பொய்யையும், நல்லதையும் கெட்டதையும், நன்மையையும் தீமையையும், அனுமதிக்கப்பட்டதையும் அனுமதிக்கப்படாததையும், ஹலாலையும் ஹராமையும் பிரித்தறிகிற அந்த ஞானம் கிடைக்கிறதோ ஃபக்கத் ஊதிய கைரன் கஸீரன், அது நிஅமத், அது ரஹ்மத். எனவே நிஅமத்தும் ரஹ்மத்தும் சேர்ந்த கைருன் கஸீராக அது மாறிவிடுகிறது. கைருன் கஸீர், மிகப்பெரிய கைர் என்று அல் குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படியான சபைகள், சிந்தனை கிளர்வுக்கான அமர்வுகள், எமது வாழ்க்கையை ஒருமுறை திரும்பி பார்ப்பதற்கான அமர்வுகள், பாரம்பரிய அமர்வுகள் அல்ல, வெறும் சந்திப்புகள் அல்ல, வெறும் ஒன்று கூடல் நிகழ்வுகள் அல்ல. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உலகம் என்பது மறுமையின் விளை நிலம் என்ற இந்த பார்வை, இதான் ஹிதாயத். வேர்ல்ட் வியூ என்று ஆங்கில மொழியிலே சொல்வார்கள். உலக நோக்கு. உலகத்திலே உள்ள எல்லா கொள்கைகளுக்கும் உலக நோக்கு இருக்கிறது. உலக நோக்கு, வேர்ல்ட் வியூ. பௌத்த மதத்துக்கு ஒரு உலக நோக்கு இருக்கிறது, இந்து மதத்துக்கும் கிறிஸ்தவ சமயத்துக்கும் இருக்கிறது, நாஸ்தியத்துக்கும் உலக நோக்கொண்டு இருக்கிறது. உலகம் பற்றி ஒரு பார்வை இருக்கிறது. மனிதன் என்றால் யார், அவன் எங்கிருந்து வந்தான், அவன் எங்கு செல்வான், இந்த உலக வாழ்க்கையை அவன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த மனித வாழ்க்கையோடு தொடர்பான பேசிக் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் லைஃப் எல்லோரும் பதில் வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் இவற்றுக்கான விடைகளை வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் சொல்வார்கள், நீ யார் என்றால் சொல்வார்கள், எங்கிருந்து வந்தா என்றால் சொல்வார்கள், எங்கு செல்வேன் என்றால் சொல்வார்கள், இந்த உலக வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். காப்பல்லா, பீப்பல்லா, மெரநேஸ்வர, சுதிகரப்பல்லா. சிலர் சொல்லுவார்கள், சிலர் சொல்லாமல் அதை செய்வார்கள். சிலர் சொல்லி சொல்லி செய்வார்கள், சிலர் சொல்லாமல் செய்வார்கள். எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் செய்வது ஒன்றாகத்தான் இருக்கும். உண்ண வேண்டும், பருக வேண்டும், என்ஜாய் த மூமெண்ட். வாழ்க்கையிட ஈச் அண்ட் எவ்ரி மினிட், செகண்ட் இதை அனுபவிக்க வேண்டும். அனுபவி ராஜா, அனுபவி. கண் பார்வை இருக்கும் வரைக்கும் பார், கேள்விப்புலன் இருக்கும் வரை கேள், கால் இருக்கும் வரை நட, கை இருக்கும் வரை கையால் செய்ய வேண்டியதெல்லாம் செய். என்ஜாய்மெண்ட், அனுபவி அனுபவி. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற மனிதன் இந்த நியமத்துகளை இப்படி பார்க்க மாட்டான். அவன் என்ஜாய்மெண்ட் என்ற பார்வை அல்ல, யூட்டிலைசிங் என்ற பார்வையை கொண்டவனாக இருப்பான்.
என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கணப்பொழுதையும் யூட்டிலைஸ் பண்ண வேணும். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆயுளை நாம் முதலீடு செய்ய வேண்டும். ரெண்டு பார்வை இருக்குது. கிடைத்திருக்கிற 40 வருடம் 30 வருடம் 50 வருடம் 60 வருட வாழ்க்கையை விரும்பினால் அனுபவித்து முடிக்கலாம், விரும்பினால் முதலீடு செய்யலாம். ஒன்று கன்சியூமிங், நுகர்ந்து முடிக்கிறது. 2500 நாட்கள், 5000 நாட்கள், 10,000 நாட்கள், 15,000 நாட்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை நுகர்ந்து முடிக்கலாம், கன்சியூம் பண்ணலாம். இன்னொன்று இருக்கிறது, இந்த நாட்களை இன்வெஸ்ட் பண்ணலாம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த சூரா சொல்லும் செய்தி அதுதான். யார் தான் பெற்றுக்கொண்ட ஆயுளை இன்வெஸ்ட் பண்ணுகிறாரோ அவர் வெற்றி பெற்றவர். யார் இதை முதலீடு செய்யாமல் வெறுமனே நுகர்ந்து முடிக்கிறாரோ அவர் ஃபீ குஸ்ரின், பெரிய நஷ்டவாளி. இம்மா இஸ்திஸ்மார் வ இம்மா இஸ்திஹ்லாக், இம்மா யகூனு முஸ்தஸ்மிரன் வ இம்மா யகூனு முஸ்தஹலிகன். முதலீட்டாளராக இருப்பார் அல்லது நுகர்வோராக இருப்பார். வாழ்க்கையை நியமத்துகளை நுகர்ந்து முடிக்கிறவர் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற்றவர் அல்ல. நியமத்துகளை முதலீடு செய்பவர் நியமத்தை பெற்ற அதே நேரம் ரஹ்மத்தையும் பெற்றவர். நியமத்துகளை நாடி செல்லும் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாடி செல்பவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாயில்களை தட்டுவது எப்படி? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாயில்கள் எவற்றினால் திறக்கும்? இந்த அறிவை, இந்த கலையை, இந்த சயின்ஸை, இந்த ஆர்ட்டை, இந்த படிப்பை தான் நாம் படிக்க வேண்டும், எமது குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும். படிப்பு நியமத், டிகிரி நியமத், போஸ்ட் கிராஜுவேட் நியமத். அதுக்கு அப்பால் உள்ளது நியமத். ஆனால் இந்த நியமத்துகளை ரஹமத்துகளாக எப்படி மாற்றிக்கொள்வது என்ற கலையை நாம் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கு ஆரம்பமாக இந்த வேர்ல்ட் வியூ, உலகம் பற்றிய பார்வை நமக்கு மிக தெளிவாக இருக்க வேண்டும். எல்லா கொள்கைகளும் உலகம் பற்றிய பார்வையை சொல்கின்றன, இஸ்லாமும் சொல்கிறது. ஆனால் உலக வாழ்வு பற்றிய இஸ்லாத்துடைய பார்வை இருக்கிறதே, அதற்கு சில தனித்துவமான சிறப்பு பண்புகள் இருக்கின்றன. முதலாவது, உலகம் பற்றிய இஸ்லாத்துடைய பார்வை பேஸ்ட் ஆன் ரெவலேஷன், பேஸ்ட் ஆன் வஹி. உலகம் பற்றிய இஸ்லாத்துடைய பார்வை வஹியை அடிப்படையாக கொண்டது, இறை வழிகாட்டலை அடிப்படையாக கொண்டது. படைத்த ரப்பு உலக வாழ்க்கையை பற்றி சொல்கிறான், உலக வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று சொல்கிறான். இரண்டாவதாக, உலக வாழ்வு பற்றிய இஸ்லாத்துடைய நோக்கு இருக்கிறதே, அது உண்மையானது. ட்ரூத், இட்டர்னல் ட்ரூத், உண்மையானது, நிலையான உண்மை. ஏனையவர்கள் உலக வாழ்க்கை பற்றி சொல்கிற பார்வைகள் ஊகங்கள், அனுமானங்கள். ஊகங்களும் அனுமானங்களும் உறுதியான செய்திகள் அல்ல. ஒரு நாஸ்தியனிடம் கேட்டால் உலக வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாய்? மனிதன் என்று சொன்னால் மெட்டர், அவன் ஒரு சடம். மனிதனுக்கு ஸ்பிரிட், சோல், ஆன்மா என்று ஒன்று கிடையாது. வாழ்க்கை என்றால் இந்த உலக வாழ்க்கை தான், இதை அனுபவிக்க வேண்டும். ரொம்ப சிம்பிளா சொல்லுவான். பலர் சொல்லாமல் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்கிறது அப்படி அல்ல, உலக வாழ்க்கை பற்றிய பார்வையை சொல்கிறது. உலகம் பற்றிய இஸ்லாத்துடைய அடுத்த சிறப்பம்சம், உலகம் பற்றிய இந்த வேர்ல்ட் வியூ, இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூ இருக்கிறது, இது வெரி காம்ப்ரஹென்சிவ். இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு டோட்டலான பார்வை, காம்ப்ரஹென்சிவான பார்வை. This is worldly affair and this is religious affair.
this is spiritual and this is secular. இந்த பார்வை இஸ்லாத்துக்கு இல்லை. இந்த சபை ஆன்மீக சபை, ஆன்மீக அமர்வு. அந்த சபை அது வேற சபை. இவர் ஹதீஸ் மஜ்லிஸுக்கும் வருவார், அதே நேரம் மியூசிக்கல் ஷோவுக்கும் போவார். இங்க வந்த தீன், அங்க போனா சூன். அப்படியும் தான் இப்படியும் தான். இது இஸ்லாத்துடைய பார்வை அல்ல. தீனும் வேண்டும், தீனும் வேண்டும். தீன் இருந்தாத்தான் தீனே வரும் சீதேவிகளே என்றெல்லாம் பேசுவர்கள் இருக்கிறார். தீனும் வேண்டும், அது ஓர் அளவு வேண்டும். தீண்டே போயிட்டாலும் பெரிய பிரச்சனை. எனவே இடக்கடை என்டர்டைன்மெண்ட்ஸும் வேண்டும். கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட்ஸ் வேண்டும். ஆனால் அது ரஹ்மத்துடைய வாயில்களை மூடக்கூடிய விதத்தில் அமைந்தால் இந்த நிஅமத் நிக்மத்தாக மாறிவிடும். இந்த சபையிலே நாங்களும் 2 பாடல்களை கேட்டு ரசித்தோம். என்டர்டைன்மெண்ட், ஆனால் ஹலால் என்டர்டைன்மெண்ட், அர்த்தமுள்ள பொழுதுபோக்கு, அர்த்தமுள்ள இன்பம். பாட்டு கச்சேரி தான், பாட்டு கச்சேரியோட தான் ஆரம்பித்தோம். அப்படியா இல்லையா? பாட்டு கச்சேரியோட தான் ஆரம்பித்தோம். உணர்ச்சி பூர்வமாக இருக்கு இல்லையா? உள்ளத்தை தட்டல்லையா? உள்ளத்தை தொடல்லையா? உணர்வூட்டு விதத்தில் அமையவில்லையா? உணர்ச்சியை தரவில்லையா? சிந்திக்க தூண்டவில்லையா? இந்த பார்வை தான் தேவை. இந்த பார்வை தேவை. வெறும் இந்த புறப்பார்வையினால் எந்த பயனும் இல்லை. அகப்பார்வை தேவை. அஃப்கரை பாருங்கள், அஃப்கரை பாருங்கள். அல்லாஹ் அவருடைய புறப்பார்வையை பறித்தாலும் அவருடைய அகப்பார்வையை வைத்து அவர் எவ்வளவு சாதித்திருக்கிறார். இப்போது அவர் மேல் படிப்புக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். போஸ்ட் கிராஜுவேட்டுக்காக குர்ஆனுடைய ஹிஃபுதையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அரபு மொழியை படித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி தனக்கு வந்த சோதனையை வென்று சாதனை படிப்பவரா மாறி இருக்கிறார். ஆனால் எமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இங்கே இருப்பவர்களை பார்க்கிற போது 60 வயதுக்கும் 20 வயதுக்கும் உட்பட்டவர்கள் தான் இங்கே பெரும்பாலும் இருக்கிறார்கள். அவர்களுள் 20 வயதுக்கும் ஒரு 35 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் தான் பெரும்பாலானவர்களாக இருக்கிறார்கள். என்ன சாதித்திருக்கிறோம்? இதுவரை என்ன சாதித்திருக்கிறோம்? உலக வாழ்க்கையை மறுமைக்கான விளைநிலமாக மாற்றிக்கொள்வதில் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கிறோம்? இந்த கணப்பொழுது நானும் நீங்களும் அல்லாஹ்வினால் அழைக்கப்பட்டால் அவனை சந்திக்கும் நிலையில் இருக்கிறோமா? சந்திக்கக்கூடிய தயார் நிலையில் இருக்கிறோமா? அந்த அளவுக்கு எமது இன்வெஸ்ட்மெண்ட், ஆயுள் என்ற இந்த பெருமதியான மூலதனத்தை மிகச் சரியாக நாம் முதலீடு செய்திருக்கிறோமா? சிந்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. உலக வாழ்க்கை பற்றிய இஸ்லாத்துடைய பார்வை அறிவுபூர்வமானது, அர்த்தம் உள்ளது, தர்க்க ரீதியானது. நேற்றைய எனது வகுப்பிலே நான் குறிப்பிட்டது போல அல்லாஹ் ஒரு பக்கம் மனிதனுக்கு அக்லை தந்திருக்கிறான், மறுபக்கம் வஹியை தந்திருக்கிறான். இன்டெலெக்ட், ரெவலேஷன், இந்த இரண்டையும் தந்திருக்கிறான். அறிவை, இந்த பகுத்தறிவை வைத்து மனிதன் என்ன செய்ய வேண்டும்? லாஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையின் சட்டங்களை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். பிசிக்கல் லாஸ், நேச்சுரல் லாஸ், கெமிக்கல் லாஸ், பயாலஜிக்கல் லாஸ் என்று இருக்கிற இயற்கையின் சட்டங்களை எல்லாம் அவன் படிக்க வேண்டும். இந்த அறிவை பயன்படுத்தி இந்த படிப்புக்கு பேர் சயின்ஸ். இந்த சயின்ஸை பிரயோகிக்கிற போது அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜியாக மாறுகிறது. இன்டெலெக்ட், லாஸ் ஆஃப் நேச்சர், சயின்ஸ், டெக்னாலஜி. பகுத்தறிவு, இயற்கையுடைய சட்டங்கள் பற்றிய ஆய்வு, அறிவியல், விஞ்ஞானம், தொழில்நுட்பம். இந்த மைக் அல்லாஹ் தந்த அக்களுடைய ஒரு விளைவு. இந்த லேம்ப், இந்த லைட்,
இந்த ஆடிட்டோரியம், இந்த ஃபர்னிச்சர்ஸ், இந்த வீடியோ கேமராஸ், நாம் அணிந்திருக்கிற ஆடைகள், இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், அதற்கான ஸ்கிரீன், அதற்கான உபகரணம், இயந்திரம், இவையெல்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கிற இந்த பகுத்தறிவை அவன் இயற்கையின் சட்டங்களை அறிவதற்காக பிரயோகித்து அதன் விளைவாக உருவான விஞ்ஞானத்தை வைத்து அதை பிரயோகித்ததன் காரணத்தினால் உருவான தொழில்நுட்பம். உலக வாழ்க்கையை வளமாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் மனிதனுக்கு அக்களை கொடுத்திருக்கிறான். நிலையான மறுமை வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் மனிதனுக்கு வஹியை கொடுத்திருக்கிறான். நேற்றைய நான் வகுப்பிலே குறிப்பிட்டது போல மனிதனுக்குள்ளே இருக்கிற வஹி, அவன் பெற்றிருக்கிற அக்ல், மனிதனுக்கு வெளியே இருந்து கிடைக்கிற அக்ல் அல்லாஹ்வுடைய வஹி. நூறுன் அலா நூர். இந்த இரண்டு ஒளிகளும் இணைய வேண்டும், சேர வேண்டும். இணைகிற சேர்கிற இடத்தில் தான் மனித வாழ்க்கையின் வெற்றி தங்கி இருக்கிறது. இந்த பார்வை, உலக வாழ்க்கை பற்றிய இந்த பார்வை நமக்கு தேவை. எனவே இது ஒரு மொத்தமான பார்வை, டோட்டல் பார்வை. இந்த பின்புலத்தில் தான் உலகத்தை நாம் பார்க்க வேண்டும், மறுமையை நாம் பார்க்க வேண்டும். எம்மிடம் 3 கடமைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த அக்லையும் வஹியையும் மையப்படுத்தி 3 கடமைகள். ஒன்று அல் ஹிலாஃபா, இரண்டாவது அல் இபாதா, மூன்றாவது அல் இமாரா. உலக வாழ்க்கையை நிஅமத்தாக அமைத்துக் கொள்ளும் அதே நேரம் ரஹ்மத்தாக மாற்றிக் கொள்வதற்கு 3 விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அல் ஹிலாஃபா, இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா. மனிதன் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் உண்மை, நான் யார்? நான் உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. சாதாரண ஆள் அல்ல. ஒரு நாட்டுடைய தூதுவர் எப்படி இருப்பார்? ஒரு கம்பெனியுடைய பிரதிநிதி எப்படி இருப்பார்? ஒரு நேஷனல் கம்பெனி, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியுடைய ஒரு மேனேஜர் அல்ல ஒரு ரிப்ரசன்டேட்டிவ் எப்படி இருப்பார்? அவர் அந்த கம்பெனியை, அந்த நாட்டை, அந்த நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார். நானும் நீங்களும் சாதாரண ஆட்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள், ரப்புல் ஆலமீனுடைய பிரதிநிதிகள். இதை 24 மணி நேரமும் உள்ளத்தில் ஆழத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் யார்? சாமானியமான ஆள் அல்ல, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. இவ்வளவு கௌரவமாக நான் நடக்க வேண்டும், மரியாதையாக நடக்க வேண்டும், சீரியஸாக இருக்க வேண்டும். வலகத் கர்ரம்னா பனி ஆதம். மனிதர்களை படைத்து மனிதர்களை நாங்கள் கௌரவித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஹிலாஃபா. இரண்டாவதாக இபாதா. அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்ற வகையில் இந்த பூமியில் நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், விஞ்ஞானம், சயின்ஸ், டெக்னாலஜி, இவையெல்லாம் ஹிலாஃபத் சார்ந்த பணிகள். இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருந்து பணியாற்றுவது. ஒருவர் மருத்துவரா, ஒருவர் பொறியியலாளரா, ஒருவர் கணக்காளரா, ஒருவர் ஆய்வாளரா, ஒருவர் சிந்தனையாளரா, துறைசா நிபுணரா, புத்திஜீவியா, மற்றொருவரா, இன்னொருவரா ஹிலாஃபத்துடைய வேலையை செய்கிறார், பிரதிநிதிக்குள்ள வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பார்வை வர வேண்டும். பிசினஸ்காரரா, தொழிலாளியா, அல்லாஹ்வுடைய ஹிலாஃபத்துடைய வேலை செய்கிறார். மரத்தை நாட்டுகிற போதும் இந்த பார்வை இருக்க வேண்டும். அவர் இருக்கிறார் விவசாய நிலத்தில், விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருக்க வேணும், ஹிலாஃபத்துடைய பொறுப்பை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். எனவேதான் ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் தன்னுடைய விவசாய நிலத்துக்கு போய் கொண்டிருக்கிறார், கையிலே ஒரு ஈத்த மரத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். போகும் வழியிலே கியாமத் இதோ வரப்போகிறது, உலகம் அழியப் போகிறது என்ற செய்தி கிடைக்கிறது. அந்த நிலையிலும் அவர் அந்த மரத்தை நட்டட்டும். ஒரு முஸ்லிம் ஹிலாபத்தில் இருப்பார், அல்லது இபாதத்தில் இருப்பார், அல்லது இமாரத்தில் இருப்பார். எந்த நிலையில் இருக்கிறார் என்பது முக்கியம் அல்ல. மஸ்ஜிதில் தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. மஸ்ஜிதிலும் இருக்கலாம், பள்ளியிலும் இருக்கலாம், பாடசாலையிலும் இருக்கலாம்,
வீட்டிலும் இருக்கலாம், வீதியிலும் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம். ஆனால் எந்த மனோநிலையோடு இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அல் ஹிலாஃபா அல் இபாதா, வாழ்வே வணக்கம் என்ற பார்வை. உலகில் உள்ள ஒவ்வொன்றும் இன்னொன்றுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் நிலத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, நிலம் தாவரத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, தாவரம் மிருகத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு, மிருகம் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மிருகம் மாத்திரமல்ல, இந்த நீர், நிலம், தாவரம், மிருகங்கள் உட்பட அனைத்தும் மனித நலனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. மனிதன் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறான்? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இருக்க படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய படைக்கப்பட்டிருக்கிறான். இமாரத் என்ற இந்த பூமியை வளப்படுத்தும் பணியில் ஈடுபட படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் மிருகத்துக்கு பின்னால் போக முடியாது, தாவரத்துக்கு பின்னால் போக முடியாது, நிலத்துக்கு பின்னால் போக முடியாது, நீருக்கு பின்னால் போக முடியாது. அவனுடைய வாழ்க்கை ப்ரொஃபஷன் அல்ல, மனிதனுடைய வாழ்க்கை மிஷன், நோபல் மிஷன். ஆலிமாக இருந்தாலும் சரி, அறிஞராக இருந்தாலும் சரி, புத்திஜீவியாக இருந்தாலும் சரி, அவர் துறைசார் நிபுணராக இருந்தாலும் சரி, அவர் ஓதியவராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி. இப்படி நான் சொல்வதற்கு நியாயம் இருக்கிறது. படித்தவர் என்றால் படித்தவர், ஓதியவர் என்றால் ஓதியவர். படிப்பென்றால் வேற, ஓதல் என்றால் வேற. ஒரு ஊர்ல ஒரு மாஸ்டர் ஸ்கூலுக்கு போறார். அவருடைய சக ஆசிரியருடைய பார்த்து, பாரப்பா எங்க வீட்டு ரேடியோ படிக்குது இல்லைன்னு சொல்றார். எங்க வீட்டு ரேடியோ படிக்குது இல்லை, படிக்குது இல்லைண்டா வேலை செய்தில்லை. அவர் சொன்னார், படிக்குது இல்லையா, அப்போ ஓத அனுப்புன்னு சொல்லி. படிக்காட்டி ஓத அனுப்பு. பொதுவாக படிக்காதவர்களைத்தான் ஓத அனுப்புவார்கள். படிப்பு வரலையா, படிப்பு ஏற இல்லையா, படிக்க இயலாதா, இருக்கவே இருக்குது மദ്രസா, அனுப்பு ஓதுறதுக்கு. ஸ்கூலுக்கு போகல, போனாலும் படிக்கல, படிச்சாலும் ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா படிச்சாலும் எக்ஸாம் எழுதல, எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணல, பாஸ் பண்ணாலும் ஒழுங்கா பாஸ் பண்ணல. தம்பி நீ எழுவாய், இங்கு இருப்பதில் பயனில்லை, நீ வீட்டில் இருப்பதுதான் செய்யப்படு பொருள் என்று ஆசிரியர் சொல்லி அனுப்பி வைத்தார். வீட்டில் சொன்னார்கள், மகனே எழுவாய், நீ இங்கு இருப்பதில் பயனில்லை, நீ மதரசாவில் இருப்பதுதான் செய்யப்படு பொருள். கொண்டு போய் ஹஜரத்ர கையில கொடுத்தார். இவர் யாரு? ஓதினால். படிச்சவர் என்றா சாதாரண ஆள் இல்லை. ஒரு மாணவன், ஒரு மாணவி இலங்கையில் ஓலெவல் பரீட்சையில் இப்போது 9 பாடங்கள், 9 பாடங்களை எடுத்து விட்டால் முதலாவது சாய்ஸ் பயோ, இரண்டாவது சாய்ஸ் டபுள் மேத்ஸ், மூணாவது சாய்ஸ் அக்கவுண்டன்சி, லோ, கம்ப்யூட்டிங், மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ஸ். வேற ஒரு சாய்ஸும் இல்லையா? நோ சாய்ஸ். இருக்கவே இருக்குது அந்த மദ്രസா. கொண்டு போய் தள்ளு, அட்மிஷன் இல்ல, அட்மிஷன் இல்ல, போய் தள்ளியாச்சு. எனது குடும்பத்தில் ஒரு பிள்ளை கடந்த வருஷம் ஓ லெவல்ல 9 எடுத்தா. 9 எடுத்தா ஏதோ டாக்டர் ஆன மாதிரி தான் சமூகம் நினைச்சு. என்ன செய்ய போறீங்க? நான் சொன்னேன், அல்லாஹ் நாடுறது நடக்கும். 9 எடுத்துக்குது. இப்ப இந்த புள்ளைய நாங்க டாக்டர் ஆக்கணும். சமூகத்துக்கு டாக்டர் தேவை. உங்களுக்கு கேளாட்டி எங்கிட்ட தாங்க, நாங்க டாக்டர் ஆக்குறோம். டாக்டர் ஆக்கிக்கோ வந்து கையில தாரோம். ஆனால் அந்த புள்ள போனது ஓதுறதுக்கு. படிப்பை பத்தி, படிப்போட முக்கியத்துவம் பத்தி, ஜெனரல் எஜுகேஷனை பத்தி, செக்யூலர் எஜுகேஷனை பத்தி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பத்தி இவ்வளவு பேசுற இந்த ஆளும் அந்த ஆளே தான். என்ன சொன்னாலும் ஓதினாள் இல்லையா, அந்த ஓதல்ட வாசம் இருக்கத்தான் செய்யும். பாத்தீங்களா, ஓதலியா அனுப்பினார். கடந்த வாரம் கூட ஒரு அபிமானி என்னோடு தொடர்பு கொண்டு, என்ன வேலை செஞ்சீங்க, அந்த பிள்ளைய படிக்க வச்சு ஒரு டாக்டராக இருந்துச்சு தானே, நீங்களும் ஓத அனுப்பினீங்களே. நான் கேட்ட கேள்வி என்னண்டா,
நான் டாக்டரா இருந்தா நல்லம்மா, நான் இப்ப இருக்கிற மாதிரி இருந்தா நல்லம்மா. நீங்க இப்ப இருக்கிற மாதிரி தான் ஈக்கணும். டாக்டரா இருந்தா நல்லமே, நீங்க டாக்டரான நஷ்டமே என்றாரு. நீங்க இப்படித்தான் இருக்கணும். நான் சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளையும் அப்படி வரணும்ன்றதான் நீயத்து. நீயத்துக்குத்தான் தவாபு கூலி. அல்லாஹ் என்ன நாடிக்கானோ தெரியாது. அந்த புள்ள டாக்டர் ஆனா, ஒரு டாக்டர் ஒரு ஷரியாத்துறை அறிஞனாக ஸ்காலராக வந்தால் அவருடைய மோட்டிவேஷனால, கைடன்ஸால, வழிகாட்டலால இந்த சமூகத்துக்குள் குறிப்பாக பெண்கள் மத்தியில் பல நூறு டாக்டர்களை, பல நூறு துறைசார் நிபுணர்களை, பல நூறு புத்திஜீவிகளை உருவாக்கியலும் இன்ஷா அல்லாஹ். சமூகத்துக்கு தேவை கம்யூனிட்டி லீடர்ஸ், ஸ்காலர்ஸ், மோட்டிவேட்டர்ஸ். எல்லாரும் டாக்டர், லாயர், ப்ராக்டர், அக்கௌண்டன்ட், பிசினஸ்மேன் போனா இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுற யாரு? சாதித்தவர்கள் நிறைய பேர் தங்களை அழித்துக் கொண்டவர்கள் தான். தங்களை மெழுகுவத்தியாக மாற்றிய சிலருடைய முதுகுகளிலும் எலும்புகளிலும் எலும்பு கூடுகளிலும் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உம்மத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கைய வெறும் நியமத்தாக மட்டும் பார்க்க கூடாது. வாழ்க்கையை ரஹமத்தாக எப்படி அமைத்துக் கொள்வது என்று யோசிக்கணும். அவர்தான் புத்திசாலி. இந்த பார்வை வந்துட்டா நாங்க எங்க இருக்கிறோம் பிரச்சனை இல்லை, ஓதுவதும் பிரச்சனை இல்லை, படிக்கிறதும் பிரச்சனை இல்லை. பார்வை தான் முக்கியம். படிப்பும் இபாதத். பார்வை மாறினால் ஓதல் கூட துனியாவுடைய விஷயமா மாறும். பார்வையில குழப்பமாயிருந்தா ஓதி ஒரு மாதிரியா தலைய தூக்கி அதுக்கு புறவுதான் டார்கெட்டை நோக்கி நகரணும். ஓதலையே வருமானத்துக்கான வழியாக அமைத்துக் கொள்ள முடியும். ஓதலை வருமானத்துக்கான வழியாக அமைத்துக் கொண்டாலும் அந்த ஓதலை நோபல் மிஷனாகவும் அமைத்துக் கொள்ள முடியும். அவருடைய பார்வையில தான் இருக்குது. சகோதரர்களே, சகோதரிகளே, உலக வாழ்க்கை பற்றி இந்த பார்வை மிக முக்கியமானது. உலகத்தை இஸ்லாம் புறக்கணிக்க சொல்லவில்லை. உலகம் என்பது மறுமையின் விளைநிலம் என்ற ஒரே காரணத்தினால் உலகத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு அல்ல. இதுவும் ஆழமாக புரியப்பட வேண்டிய ஒரு உண்மை. சூரா அல்-ஜுமா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டால் உங்களோட கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், வேலைகளை எல்லாம் இடைநிறுத்திவிட்டு தொழுகைக்காக விரைந்து செல்லுங்கள். ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். தொழுகை முடிந்து விட்டால் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். பள்ளிக்கு வருவது, இபாதத் செய்வது திக்ருல்லாஹ். பூமியில் பறந்து சென்று தொழில் பார்ப்பது, உழைப்பது ஃபத்லுல்லாஹ். ஒன்று திக்ருல்லாஹ், அடுத்தது ஃபத்லுல்லாஹ். இந்த பார்வை தான் முக்கியம். தொழிலை ஃபத்லுல்லாவாக பார்க்க பழக வேண்டும். தொழுகையை திக்ருல்லாவாக பார்ப்பது போல, நோன்பை திக்ருல்லாவாக பார்ப்பது போல, திலாவத்துல் குர்ஆனையும் திக்ர் ஔராதுகள் ஈடுபடுவதையும் திக்ருல்லாவாக பார்ப்பது போல தொழுகையை ஃபத்லுல்லாவாக பார்க்க பழக வேண்டும். இது முக்கியமானது. சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்துடைய இந்த உலகம் மறுமை பற்றிய பார்வை ரொம்ப பேலன்ஸ். ஆனா அந்த பேலன்ஸ்ல ஒரு ரேஷியோ ஒன்று இருக்குது. இந்த ரேஷியோ விளங்கிக் கொள்ளணும் சரியா. நாங்கள் ஏற்கனவே ஃபிக்ஹுல் அவுலவியாத் சம்பந்தமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். அங்க ரேஷியோ இருக்குது, முன்னுரிமைகள்ல ரேஷியோ இருக்குது. இஸ்லாம் உலக வாழ்க்கைக்கும் மறு வாழ்க்கைக்கும் இடையில் ஒரு பேலன்ஸ் ஏற்படுத்தி இருக்குது. பேலன்ஸ், ஒரு அற்புதமான பேலன்ஸ். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத் வ யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள், தொழில் ஈடுபடுவார்கள், உழைப்பில் ஈடுபடுவார்கள். ஆனால் அவருடைய வியாபாரம், உழைப்பு, தொழில், தொழுகை நிலைநாட்டுவதிலிருந்தும் ஜக்காத்தை கொடுப்பதிலிருந்தும் மறுமையை நினைத்து பயப்படுவதிலிருந்தும் அவர்களை திசை திருப்பாது. அவர்கள் எங்கிருந்தாலும், பள்ளியில் இருந்தாலும், பாடசாலையில் இருந்தாலும், வீட்டிலிருந்தாலும், வீதியில் இருந்தாலும், காரியாலயத்தில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் தட்டு தடுமாறக்கூடிய அந்த மறுமை நாளை நினைத்து அஞ்சியவர்களாக இருப்பார்கள். இந்த பேலன்ஸ்.
பள்ளிவாசலுக்கு போறது இபாதத். தொழுது முடிஞ்சு வேலை செய்யற இடத்துக்கு போறது இபாதத். ஆனா ஒரு ரேஷியோ ஒன்று இருக்குது. அல்லாஹ் உலக வாழ்க்கையை பத்தி என்ன சொல்றான்? ஃபந்தஷ்ரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். பூமியில பறந்து சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். ஹுவல்லதி ஜஅலக்கும் அல் அர்த தலூலன் ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா வகுலு மின் ரிஸ்கிஹி வ இலைஹி நுஷூர். அல்லாஹ் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். நீங்கள் இந்த பூமியில் நடந்து சென்று அல்லாஹ்வுடைய ரிஸ்கை பெற்றுக்கொள்ளுங்கள். பறந்து செல்லுங்கள், நடந்து செல்லுங்கள், நகர்ந்து செல்லுங்கள். உலக வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ் எப்படி சொல்றான்? தொழில, உழைப்ப, சம்பாத்தியத்தை, பிசினஸ பார்க்கணும், நடந்து போய் பார்க்கணும், நகர்ந்து போய் பார்க்கணும், சும்மா பறந்து போய் பார்க்கணும். ஆனால் மறுமையுடைய விஷயத்தை பற்றி பேசுகிற போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டால் உடனடியாக உங்களுடைய வேலைகளை நிறுத்திவிட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக விரைந்து செல்லுங்கள், வேகமாக செல்லுங்கள். ஆனா தொழுகை முடிஞ்சிட்டா ஃபந்தஷ்ரு ஃபில் அர்த், மீண்டும் பள்ளியிலிருந்து வெளியேறி விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ் சொல்லல, வேகமாக செல்லுங்கள் சொல்லல, ஓடி செல்லுங்கள் சொல்லல. போய் அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க. ரேஷியோ பார்த்துக்கொள்ளணும். மறுமொழி விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளை தேடுறதுக்கு போட்டா போட்டி போடுங்க. துனியாட விஷயத்துல எங்கேயுமே வரல, நீங்க துனியாவை தேடுறதுக்கு போட்டா போட்டி போடுங்கன்னு சொல்லி ஃபஸ்தபிகுல் கைராத்னு சொல்ல. வஃபீ ذلك فليتنافس المتنافسون. மறுமையுடைய விஷயத்திலே போட்டி போடுவர்கள் மறுமையுடைய விஷயத்தில் போட்டி போடட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ரேஷியோ, விரைந்து செல்லல், நடந்து செல்லல். உலக வாழ்க்கை விஷயத்தில் நடந்து செல்ல வேண்டும், மறுமையுடைய விஷயத்தில் விரைந்து செல்ல வேண்டும். ஃபிக்ஹுல் அவுலவியாத், முன்னுரிமைகள் பற்றிய அந்த ஃபிக்ஹுடைய கண்ணோட்டத்தில் மறுமை உடைய பயணத்தில் விரைதல், உலக பயணத்தில் நடந்து செல்லல். ஆனா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது? துனியாட விஷயத்துல விரைந்து போறது, வேகமா போறது, போட்டி போட்டு கொண்டு போறது. மறுமையுடைய விஷயத்துல போறது தான் நடந்து போற, ஊர்ந்து போற, தவண்டு போற. மறுமையுடைய விஷயத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் மாதிரி. அவர் அதுவாக மாறிவிடுவார், உயர்தினை அகிரினையா மாறிடும். என்ன, இன்றைக்கு மகன் சுபகுக்கு பள்ளிக்கு வரல, அது தூங்குது, அதுக்கு சரியான மேலுக்கு வருத்தம், அதுக்கு இப்பத்தானே 16 வயசு, அது தூங்குது. மாடு புல் மேயுது, ஆடு பால் தருது, புள்ள வீட்டுல தூங்குது. சரி, உயர்தினையா இருந்தா இல்லையா, அவர் வருவார், அவர் போவார், அவர் தூங்குவார், அவர் எடும்பார், அவர் இருப்பார். அகரினை அல்லவா, அது தூங்குது, அது இப்பத்தான் சாப்பிடுது என்ற இறக்கத்துல தான் சொல்றது. நாங்க இறக்கமிடத்துக்காக மாடு ஆக முருகஜாதியா பிள்ளையில மாதப்படாது. சரி, அது என்று சொல்லுவோம், அவர் என்று சொல்லுவோம், அது என்று சொல்லுவோம், அவர் என்று சொல்லுவோம், அது பிரச்சனை அல்ல. இந்த முன்னுரிமை மறுமையுடைய விஷயத்தில் வேகமாக செல்லல், உலக விஷயத்தில் சும்மா இருக்கிறது அல்ல, செல்லல், நடந்து செல்லல். முதலாவது நான் நினைக்கிறேன் இந்த முறை ஃபிக்ஹுல் அவுலவியாத் தான் எங்கட தீம். முன்னுரிமைகள் பற்றிய மார்க்க விளக்கம் தான் இந்த முறை, இந்த விஜயத்துடைய அல்லது இந்த விரிவுரை தொடருடைய தீம். அதாவது கருப்பொருள், தொனிப்பொருள். இந்த ரேஷியோ மட்டும் நாங்க யோசிச்சாவே போதும். அதாவது சின்னொரு மாற்றம் ஒன்று செய்வோம், பெரிய மாற்றம் ஒன்றும் வானம். உலக வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை மர்ம வாழ்க்கையை கொடுத்து, மர்ம வாழ்க்கையை கொடுக்கிற முக்கியத்துவத்தை உலக வாழ்க்கையை கொடுப்போம். சின்ன ஒரு சேஞ்ச் தான். நான் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் எதிர்பார்க்கல. பொருளும் வேண்டும், அருளும் வேண்டும்,
துனியாவும் வேண்டும், ஆகிராவும் வேண்டும். நோ டவுட், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா சின்ன ஒரு இந்த ரேங்கிங்ல ஒரு மாற்றம் தேவை. தீனுக்கு முதலிடம், ஆகிராவுக்கு முதலிடம், துனியாவுக்கு 2ஆம் இடம். ஆனா எந்த காரணம் கொண்டும் துனியாவை நாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றதும் இல்லை, புறக்கணிக்கிறதும் இல்லை. ஆனா பிளேஸ் வந்தா, இடம் வந்தா, ஃபர்ஸ்ட் ஆகிரா, செகண்ட் ஆகிரா, 3வது ஆகிரா. அதுக்கு பிறகு துனியா வரும், அதுக்கு பிறகு துனியா வரும், அதுக்கு பிறகு துனியா வரும். இந்த பார்வையை மாத்திரம் மாற்றிக்கொண்டாலே வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். நியமத்து ஒரு பக்கம் இருக்கிறது போல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த பார்வை தேவை. இந்த பார்வை வந்துட்டால் குடும்ப வாழ்க்கை நடத்துறதும் இபாதத்தா மாறும். பார்வை தான் முக்கியம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒருவர் தனது மனைவியோடு குடும்பம் நடத்துறது எப்படி? நபி அவர்கள் சொன்னார்கள், அதுக்கும் அஜர், சவாப், கூலி உண்டு. ஒருவர் தனது உடலிச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு கூலி கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா? நபி அவர்கள் சொன்ன பதில், ஒருவர் தன்னுடைய ஆசையை ஹராமான வழியில் முறையில் தீர்த்து கொண்டால் பாவம் கிட்டுமா இல்லையா? பாவம் கிட்டும். அப்படியாக இருந்தால் ஒருவர் ஹலாலான முறையில் தனது ஆசையை தீர்த்து கொண்டால் அவருக்கு நன்மை கிடைக்கத்தானே வேண்டும். பார்வை, இந்த பார்வை தான் முக்கியம், இந்த நோக்கு தான் முக்கியம். வியாபாரியா பிரச்சனை இல்லை, ஆனால் அத்தாஜிரு சதுக்குல் அமீனாக இருக்க வேண்டும். நம்பிக்கையும் நாணயம் உள்ள வியாபாரியாக, நேர்மையும் நீதியும் உள்ள வியாபாரியாக, ஜெனரஸான வியாபாரியாக, லீனியன்டான வியாபாரியாக அவர் மாறிட்டா வியாபாரியா இருந்து கொண்டே அவருக்கு சொர்க்கம் போயிடும். கடையில இருந்தே சொர்க்கம் போயிடும். இன்ன தாஜிர சதுக்கல் அமீன் மா நபியின் வஸித்தீகீன் வஷுஹதா யௌமுல் கியாமா. நம்பிக்கை நாணயம் உள்ள வியாபாரி மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார் என்பது மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்களோடு இருப்பார். வியாபாரிக்கு சுப செய்தி. செய்யும் தொழிலுக்கூடாக சுவனம் செல்லலாம் என்ற ஒரு தலைப்பிலே நான் ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறேன். செய்யும் தொழிலுக்கூடாக சுவனம் செல்லலாம், செய்யும் திக்ருக்கூடாக சுவனம் செல்லலாம் தெரியும். நிறைவேற்றும் இபாதத்துக்களுக்கூடாக சுவனம் செல்லலாம், ஜகாத் கொடுத்து சுவனம் செல்லலாம், சதக்கா கொடுத்து சுவனம் செல்லலாம், குர்ஆன் ஓதி சுவனம் செல்லலாம் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். செய்யும் தொழிலுக்கூடாக எப்படி சுவனம் செல்வது? முதலாளியாக இருந்து, தொழிலாளியாக இருந்து, உழைப்பாளியாக இருந்து, ஒரு விவசாயியாக இருந்து, ஒரு துறைசார் நிபுணராக இருந்து, ஒரு ஆசிரியனாக இருந்து, செய்யும் தொழிலுக்கூடாக எப்படி சுவனம் செல்வது? அதை சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். சுஜூதில் இருந்து ஒருவருடைய ரோஹு போனா மாஷா அல்லாஹ், சுவனவாதி ஸ்ரீதேவி மூத்தானது சுஜூத் இல்ல, பட்டறையில இருந்து கொண்டிருக்கிற நேரம், விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம், ஒரு பெண் சமையலறையில் ஆக்கி கொண்டிருக்கிற நேரம், சமைத்துக் கொண்டிருக்கிற ரூஹு போனா பாருங்களே, ரூஹு போன இடம் சரியில்லை இல்லையா? பஜார்ல வச்சு இல்லையா போன, பஜார்ல வச்சு போன, கடையில வச்சு போன, ஆபீஸ்ல வச்சு போன. இப்படித்தான் நசீபு. தெரியும் தானே ஆள. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இஸ்லாத்துடைய பார்வை அல்ல. சுஜூதில் இருந்த நிலையில் ஒருவருடைய ரூஹு போகும்னு அவர் பாக்கியசாலி தான், சந்தேகம் இல்லை, அல்லாஹ் கபூல் செய்வான். ஆனா அதுக்காக வீதியில் இருக்கிற நிலையில், அங்காடியில் இருக்கிற நிலையில், வியாபாரத்தில் இருக்கிற நிலையில் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டா அவர் சொர்க்கம் போறது கொஸ்டின் மார்க்கா மாறுறதில்லை. அவருடைய நோக்கத்தை பொறுத்து, நியத்தை பொறுத்து. ஒருவர் காலையில போறார், உழைப்புக்காக போறார், தொழிலுக்காக போறார், கஷ்டப்பட்டு தொழிலை செய்கிறார், மாலையில களைப்படைந்த நிலையில் வீடு திரும்புகிறாரா? அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் வீடு திரும்புகிறார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முக்கியம் பார்வை, இரண்டாவது நடத்தை. முதலாவது attitude, இரண்டாவது எங்கட பிஹேவியர். இந்த ரெண்டு மாறிட்டு என்று சொன்னால் வாழ்வே வணக்கமாக மாறிடும். நிச்சயமாக இந்த உலகம் மறுமையுடைய விளைநிலமாக மாறிடும். அஞ்ச தேவையில்ல, தயங்க தேவையில்ல, பயந்து இருக்க தேவையில்ல. எந்த நேரமும் தயார் நிலையில் இருப்போம், ஆயத்தமான நிலையில் இருப்போம், அழைக்கப்பட்டா போக தயார். இந்த பார்வை தான் எங்களுக்கு தேவைப்படுது. இஸ்லாம் உலக வாழ்க்கையை துறக்க சொல்லல, வறுமை எனது பெருமை என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. அல் ஃபக்ரு ஃபக்ரி,
வறுமை எனது பெருமை என்று சொல்லியிருக்கிறார்களே நபி அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது நபி அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி அல்ல, அது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ் மஹீனி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வஹ்ஷுர்னி கதன் ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழ வைத்து என்னை ஏழையாக மரணிக்க செய்து மறுமையில் ஏழைகளோடு எழுப்புவாயாக என்ற துஆவை கேட்டிருக்கிறோம். அரபுல துஆ சரி, தமிழ்ல மொழிபெயர்ப்பு பிழை. அல்லாஹ் மஹீனி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வஹ்ஷுர்னி கதன் ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், சஹீஹான ஹதீஸ். ஆனா மொழிபெயர்ப்பு பிழை. ஏழையாக அல்ல, எளிமையாக. ஏழ்மை என்பது ஒன்று, எளிமை என்பது மற்றொன்று. எளிமை என்பது ஒன்று, வறுமை என்பது மற்றொன்று. இஸ்லாம் வறுமையை விரும்பல, ஏழ்மையை விரும்பல, ஆனா எளிமையை வலியுறுத்துகிற மார்க்கம். ஒன்று பவர்ட்டி, அடுத்து சிம்பிளிசிட்டி. ஒருவன் ஏழையா இருப்பான், ஆனா லோட் ஃபகீராக இருப்பான். நீங்க லோட் பகீர் என்று சொல்லுவீங்க. ஆளை பார்க்கணும். அல் ஃபகீருல் முத்தக்கப்பிர், அல் ஃபகீர் அல் முத்தக்கப்பிரை பற்றி நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆணவம் பிடித்த, அகங்காரம் பிடித்த, திமிரு பிடித்த, ஊரு பாசையில சொன்னாண்டா கொழுப்பு பிடித்த ஏழை. ஆனால் ஒருவர் பணக்காரராக இருப்பார், ரொம்ப சிம்பிள், எளிமையின் சின்னமா இருப்பார். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்? யா அல்லாஹ், என்னை எளிமையானவனாக வாழ வைப்பாயாக, எளிமையாக வாழும் நிலையில் என்னை மன்னிக்க செய்வாயாக. மறுமையிலே இந்த உலகத்தில் யாரெல்லாம் எளிமையாக வாழ்ந்தார்களோ அவர்களோடு என்னை எழுப்புவாயாக. சிம்பிளிசிட்டி தான் முக்கியம். இதான் உலக வாழ்க்கை பற்றி இஸ்லாத்துடைய பார்வை. நபி அவர்கள் வறுமையை விரும்பல, வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், குஃப்ர்ல இருந்தும் ஃபக்ர் என்ற வறுமையிலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுறேன். குஃப்ர், அஸாபுல் கப்ர், இரண்டு பெரிய விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடியது போல நபி அவர்கள் ஃபக்ர் என்ற வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். எனவே இப்படியான நாடுகளுக்கு நாம் எதுக்காக வந்திருக்கிறோம்? வறுமையிலிருந்து விடுபட, பொருளாதார வளத்தை பெற்றுக்கொள்ள. இஸ்லாத்துடைய பார்வை. துனியாவுடைய விஷயத்துக்காக நீங்கள் இங்கு வரவில்லை. நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறீர்கள். வாஹரூன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் வாஹரூன யத்ரிபூன ஃபில் அர்த் யப்தகூன மின் ஃபத்லில்லாஹ் வாஹரூன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ். ஒரு சாரார் அல்லாஹ்வின் பாதையில் போராடுகிறார்கள், இன்னொரு சாரார் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுகிறார்கள். நீங்கள் பார்க்கிற தொழில் ஃபத்லுல்லாஹ், அல்லாஹ்வின் அருளை தேடுகிறீர்கள். இந்த பார்வை வந்துட்டா போதும். அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்தை ரஹ்மத்தாக எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கலையை கற்றுக்கொண்டா போதும். அல்லாஹ் தந்திருக்கிற தொழில, இந்த வாய்ப்பை, இந்த பதவியை, இந்த வருமானத்தை, இந்த நிஅமத்தை எப்படி ரஹ்மத்தாக மாற்றிக்கொள்றது போதுமானது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் இந்த பார்வை தேவை. கணவன் காலையில தொழிலுக்கு போறார், வேலைக்கு போறார், பிசினஸுக்கு போறார், ஆபீஸுக்கு போறார். மனைவி என்ன சொல்லணும்? எப்படிப்பட்ட மனைவியை இஸ்லாம் உருவாக்க விரும்புது? யஹாதா யஹாதா இத்தகில்லாஹ ஃபீனா வலா துத்இம்னா இல்லல் ஹலால் அத்தய்யிப். கணவரே, கணவரே, தொழிலுக்கு போகிறீர்கள், உழைப்புக்காக போகிறீர்கள், எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உழைப்பு ஹலாலாக இருக்கட்டும், ஹலாலானதை உழைத்து வந்து எங்களுக்கு உணவாக ஊட்டுங்கள் என்று கணவருக்கு சொல்லி அனுப்புகிற மனைவியாக ஒரு மனைவி மாறிவிட்டால் அந்த மனைவி ஆபிதாவாக மாறிவிடுகிறார். அப்படி இல்லாம தொழிலுக்கு போக வேணும் என்று சொல்லவும் தேவையில்லை. நாங்க ஆகிரத்துடைய விஷயத்தை பார்ப்போம், துனியா போதும் என்று சொல்லணும் மார்க்கம் சொல்லல. அதே நேரம் ஒழுங்கா சம்பாதிச்சுட்டு வாங்க, கிடைக்கிற வருமானம் போதா, உங்களுக்கு பொறவு வந்தவன் எல்லாம் முன்னுக்கு போயிட்டான் ஓவர்டேக் பண்ணி, நீங்க மட்டும் என்ன இது பிணைஞ்சு பிணைஞ்சி, உங்களுக்கு போதாத்துக்கு ஒரு மஜ்லிஸ், போதாத்துக்கு ஒரு எஸ்எல்ஐசி, போதாத்துக்கு அது இது எல்லாம் வேணும் தான் வானமுடி சொல்லல. வந்த விஷயத்தை பார்க்கணுமே. மோடாவது அவரு சொல்லுவாரு அருளை தேடணும், நாங்க வந்தது பொருளை தேடியே. பொருளை பார்த்துக்கலையே, அருளை பார்க்கணும். பொருள் வந்தா அருள் வரும், அவங்களுக்கு அருள் வந்தாச்சு, எனவே பொருள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்கன்றெல்லாம் பயான் பறக்கு மூட்டுல. அப்ப இங்க வந்து கேட்ட பயானும் பறக்கும். கேட்ட உண்மைதான். பாருங்க, நேத்து ஒரு முடிவோடத்தான் போனேன் ஷேக் வீட்டுக்கு. பொம்பளை பண்ணினாவே ஒரு பயான்,
எந்த உலகத்துலவா நீங்க ஈக்கிற? எங்கட நிலைமை உங்களுக்கு தெரியாதா? அங்க வீட்டு வேலை முடிஞ்சில்ல, இந்த அம்மா ஃபோன் பண்ணினா அனுப்பட்டுமாமண்டு, மாமி அங்கால நேத்து ஃபோன் பண்ணினா அனுப்ப சொல்லி, மச்சானுக்கும் கரைச்சலாம் ஒன்று எடுக்கட்டுமாம் இல்லாட்டி அனுப்பட்டுமாம். இங்க தொழிலும் சுவர் இல்லை, கையில ஒன்று மீயவும் இல்லை, போதாத்துக்கு பொருள் தேடினது போதும், அருள் தேட போறீங்களா? ஓட்டு பேச்சு அவங்க வருவாங்க பேசுவாங்க பெய்த்துருவாங்க, நாங்களே முகம் கொடுக்கணும் ஒரு பிரசன்டேஷன் வெப்பா மாறிடும். மறுமை உலகின் விளைநிலம். ஒரு 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 பேரடைம் ஷிஃப்டே வந்துடும். பேரடைம் ஷிஃப்ட் வந்துடும் அடுத்த நாள் காலையில. அப்படிப்பட்ட சகோதரிகளா எங்கள சகோதரிகள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட கணவன்மாரும் இல்லை, அப்படிப்பட்ட மனைவிமாரும் இல்லை. இந்த இடத்துல மண்டபம் நிறைய நாங்க சகோதரிகளை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இன்றைக்கு முழு நாளும் கஷ்டப்பட்டு உடைத்து விட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு தொழிலை பார்த்துட்டு உழைப்பை பார்த்துட்டு இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க. எதை காட்டுது? மாஷா அல்லாஹ், உங்களோட முன்னுரிமைகள்ல பெரிய ஒரு சேஞ்ச் இருக்குது. நீங்க மறுமையுடைய விஷயத்துல ஓடி போறீங்க, துனியாட விஷயத்துல நீங்க நடந்து போறீங்க. இங்க ஓடி வந்திக்கிறீங்க. கொஞ்சம் பேர் ஓடி வந்தேன்னா லேட் ஆகி வந்ததால அது கவுண்டட் இல்லை. லேட் ஆகி வந்து ஓடி வந்து சொல்லப்படாது. நீங்க நடந்து தானே வந்தீங்க, நாங்க செய்து ஓடி வந்தோம். நான் நடந்து தான் வந்தேன். நான் ஓடி ஓடிலையா வந்தேன்? அவர் சொன்ன மாதிரி தான் நான் வந்தேன் 8 மணிக்கு. நான்டா வந்த 8:45 தான். ஆனா ஓடிலையா வந்தேன்? மறுபடியும் விஷயத்துல ஓடி வர சொல்லிக்குது. இதுக்கு பிறகு நாங்கள் லேட் ஆகி ஓடி வருவோம். இந்த லேட் ஆகின்றதை வெட்டிடுவோம், நேரத்துக்கு வருவோம், ஓடி வருவோம். துனியாட விஷயத்திலே நல்லா ஈடுபாடு காட்டுவோம். ஆனா ரேஷியோ அடிப்படையில் அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஆஹ்ராக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்ப வாழ்க்கை நியமத்தாக மாறிக்கிற மாதிரி ரஹமத்தா மாறிடும். நாங்க நியமத்தில் இங்க இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், அழகான மண்டபம், அழகான இருக்கைகள், ஆசனங்கள், குளிரூட்டப்பட்ட இடம். இது அல்லாஹ்வுடைய நியமத்தா இல்லையா? குழந்தைகளை வைக்கிறதுக்கு வேற இடம், விளையாடுறதுக்கு வேற இடம். நியமத்தா இல்லையா? இதெல்லாம் நியமத். ஆனா இந்த நியமத்தெல்லாம் ரஹமத்தா மாறணும். இன்னும் 2 மாசத்துல நடக்க போதுன்னு வச்சுக்கொள்ளும் சங்கீத கச்சேரி உண்டு. இனி நாங்க பேலன்ஸ் பண்ணணுமே துனியாவே ஆகிராவே. அதுக்கும் கொஞ்சம் தலையை காட்டி கொடு. இன்னும் பேத்து வருவோம். அங்கேயும் பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு ஈகிதான். அந்த பார்வை வந்து சொன்னால் அவுட். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் வழமை போல சிந்திக்க பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டது போல கொஞ்சம் உங்களை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்காக சிரிக்க வைத்தேன். அதில் தவறு இருக்காது என்று நினைக்கின்றேன். உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை பற்றிய இந்த பார்வையை பற்றி பல மணி நேரங்கள் பேசலாம். திருத்தப்பட வேண்டிய கண்ணோட்டங்களிலே மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டம், ஹுனாக மஃபாஹீம் யம்பகி அன் துஸஹ் வ ஹுனாக மஃபாஹீம் யஜிபு அன் துஸஹ். மஃபாஹீம் ஹாத்திஆ மக்லூதா அனித்தீன். மார்க்கத்தை பற்றிய பிழையான பார்வைகள் நிறைய உண்டு. அதுல உண்டுதான் இந்த உலகம் மறுமை பற்றிய பார்வையில் இருக்கிற கோளாறு. ஒரு சாரார் உலகத்துக்கு பின்னாலே போறாங்க, மற்றொரு சாரார் உலகமே வானம் என்று நினைக்கிறாங்க, போறாங்கல்ல நினைக்கிறாங்க. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அல்லாஹ் குர்ஆன்ல 2 சாராரை பத்தி பேசுறான். ஒரு சாரார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஒரு சாரார் அல்லாஹ் சொல்றான், அவர்கள், கொஞ்சம் திருத்தமா சொல்றேன், திருத்தி சொல்றேன். ஒரு சாராரை அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உலக வாழ்க்கையை மாத்திரம் கேட்கிறார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களுக்கு தா, பொருளத்தா, புள்ளையத்தா, குழந்தையத்தா, ஊட்டத்தா, வாகனத்தா, படிப்பத்தா, பட்டத்தா, பதவியத்தா. கஅபத்துல்லாவை கண்ட உடனே கேட்கிற துவா கபூல் ஆகுமா? இப்ப ராவு பகலா யோசினா கண்ட உடனே என்ன கேட்கிறேன், இதை கேட்கிற, அதை கேட்கிற, இதை கேட்கிற, இதை கேட்கிற, இத்தனை விஷயம் மீக்கி வாப்பா.
அப்போ ஒரு ஷேக அணுகி கேட்கறது, கபத்துல்லாவை கண்ட உடனே கேட்கறது துவா கபூலாகுமாம். இந்த முதலாவது பார்வை கண்ட உடனே கேட்கறது. எதை கேட்கறதுல பெரிய பிரச்சனை எங்களுக்கு. என்ன ஷேக் தீர்வு உண்டு? அவர் புத்திசாலித்தனமா புள்ளியருக்கு பேர் கொடுக்குற மாதிரி 11 கொடுப்பார். ரப்பனா ஆத்தினா வித்துனியா ஹசனா அன்ட்டு மொத்தமா கேளுங்க, எதெல்லாம் எனக்கு தேவையோ அவளையும் தான். அப்படியா ஷேக், அப்படி கேட்டா சரியா, சரி செய்தவி போங்கன்னு அனுப்பி வச்சிருவார். அவர் என்ன செய்யறாரு? அதை சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது உலக வாழ்க்கையை மாத்திரம் ஒருவர் கேட்கிறார். எனக்கு உடல் ஆரோக்கியத்தா, தொழிலத்தா, வருமானத்தா, அதத்தா இதத்தா, ப்ரமோஷனத்தா, இன்கிரிமெண்டத்தா, இதை மாத்திரம் கேட்கிறார். ஃபமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். இவருக்கு மறுமையில எதுவும் இல்லை. அப்ப இவருடைய உலக வாழ்க்கை மறுமைக்கான விளைநிலமா இல்லை. அல்லாஹ் இன்னொரு சாரார சொல்றான், அவர்கள் யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதத்தா, மறுமையிலும் நல்லதத்தா, நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று ரப்பே என்று உலகத்துல நன்மையை கேட்கிறார். ஆனா மறுமைக்கு அழுத்தம் கொடுத்து கேட்கிறார். ரேஷியோவை சரியா அங்க அவர் பார்க்கிறார். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவரை உலகத்திலையும் கவனிப்பான், மறுமையிலும் அவருக்கு நிறைவான கூலியை கொடுப்பான். இங்க குர்ஆன் 2 கூட்டத்தாரை பத்தி பேசியிருக்கிறது. முதலாவது கூட்டத்தார் உலக வாழ்க்கையை மாத்திரம் கேட்பவர்கள், மறுமையை கேட்காதவர்கள். 2வது கூட்டத்தார் உலகத்தை மறுமையும் கேட்பவர்கள், உலகத்தை மாத்திரம் கேட்காமல் மறுமையும் சேர்த்து கேட்பவர்கள். முதலாம் கூட்டத்தாரை அல்லாஹ் கண்டிக்கிறான், 2ஆம் கூட்டத்தாரை அல்லாஹ் பாராட்டுறான். 3வது ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்லவே இல்லை. அது எந்த கூட்டம்? மறுமையை மாத்திரம் கேட்கிற கூட்டம். அல்லாஹ் அந்த கூட்டத்தை பத்தி பேசல குர்ஆன்ல. மறுமையை மாத்திரம் கேட்கிற கூட்டத்தை பத்தி அல்லாஹ் பேசல. ஏன் பேசல? 2 காரணங்களால பேசல. ஒன்று, அல்லாஹ் அப்படி ஒரு கூட்டத்தை விரும்பல. 2வது, அப்படி ஒரு கூட்டம் இந்த உலகத்துல வாழ்றது சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை. எப்படி சாத்தியம்? தொழில் வேணும், வருமானம் வேணும், உணவு வேணும், உடை வேணும், வீடு வேணும், கல்வி வேணும், சுகாதாரம் வேணும், வேணுமா இல்லையா? எல்லாம் வேணும் தானே. உலக புறக்கணிச்சிட்டு வாழ இயலாது. ஒன்று செய்யலாம், அத்துன்யா மஸ்ரத்துல் ஆஹிரா, இந்த உலகத்தை மறுமையுடைய விளைநிலமா மாற்றிக்கொள்ளலாம். இடையில் ஒரு தகவல், அத்துன்யா மஸ்ரத்துல் ஆஹிரா என்பது ஒரு ஹதீஸ் அல்ல, ஒரு கூற்று. ஒரு கூற்று. அந்த கூற்று சரியானது, நபிமொழி அல்ல. ஆனால் இந்த கூற்றை நிரூபிக்கும் ஆயத்துகளும் அஹாதீசுகளும் ஏராளமாக உண்டு. உலகம் மறுமையின் விளைநிலம். இந்த பார்வைதான் சகோதரர்களே நமக்கு தேவைப்படுகிறது. இல்லாத போது ஒரு சாரார் உலக வாழ்க்கைய அற்பமா பார்க்கிறாங்க, சொற்பமா பார்க்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அது விளைவு என்ன? நாங்க பல துறைகளில் பின்னடைஞ்சிக்கிறோம். முஸ்லிம் உம்மத்துடைய, உலகளாவிய முஸ்லிம் உம்மத்துடைய, இலங்கை முஸ்லிம் சமூகத்துடைய பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. இந்த உலக வாழ்க்கை பற்றிய குழப்பமான நிலைப்பாடு. ஒரு நாள் காலில் எழும்புறது நல்லா படிக்கணும், நல்லா உழைக்கணும், நல்லா தேடணும். அடுத்த நாள் காலில் எழும்புறது என்ன துனியா இது, சும்மா பேசாம இருப்போம். இந்த துனியாட வாழ்க்கையை பொறுத்தவரை பூனை நியத்து. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி, ஒரே சலனம் சப்பலம். உம்ராக்கு போயிட்டு வந்தா கொஞ்ச நாள் கடை பக்கமும் போறல, ஆபீஸுக்கும் போறல, ஃபுல் டைம் வர முந்தி பள்ளிக்கு போய் குந்தியாச்சு. திக்ர்லையும் ஃபிக்ர்லையும் அப்படியே சுக்குர்லையும் சபுர்லையும் அப்படியே இருந்துருவார் அவர். கொஞ்ச நாள் போக்கள் அதை இறங்கு வரிசையில போகும். அப்படியே அப்படியே இறங்கி ஜீரோக்கு போய் மைனஸுக்கு போய் மறுவா ரமதான்ல புட்டிக்கும். புதினமான ஒரு சூடு, புதினமான ஒரு சூடு. ஆன்மீக சூடுன்னு தான் உட நாட்டிலும் சூடு தான் இருக்கும். இந்த வருஷம் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் சூடு ஒன்று புட்டிச்சு அது பீக்குக்கு போகும். பீக்குக்கு எங்க போகும்? 27th day நைட், 27ஆம் நாள் பீக்குக்கு போய் மறுவா இறங்க ஆரம்பிக்கும். இறங்கி புழும் ஒரு புழுவல், இனி தூக்கவே இல்லான்ற அளவுக்கு புழும். மறுவா ஒரு ஹஜ்ஜி வரும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார் அன்று பிறந்த பாலகன் மறுவா. அவர் கொண்டுமே விளங்காது, தவழ்ற நிலைக்கு போய்த்துருவார். அன்று பிறந்த பாலகன் ஆயிடுவார். மறுவா அந்த மறுவா அவசரமா வளர்ந்துருவாரு. பிறந்து வளர்ந்ததை விட வேகமா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த போற ஃபியூ டேஸுக்கு ஆள் மறுவா பழைய ஆளா, மூத்தாளா, முதிர்ச்சி அடைந்த ஆளா வந்துருவார்.
இப்படித்தான் எங்கட உலக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை ஒரு குழப்பம். குழப்பத்துக்கு காரணம் இந்த உலக மறுமை பற்றிய இந்த சரியான பார்வை இல்லை, இந்த ரேஷியோ தெரியா, இந்த பேலன்ஸ் தெரியா. அடிக்கடி இந்த பேலன்ஸை இழந்துடுறோம், சமநிலையை இழந்துடுறோம். இந்த பார்வை முக்கியமான சவர்களே. இன்னும் ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு நான் மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு போறேன். எனவே இறுதியாக நேரத்தை கவனத்தில் கொண்டு உலகம் மறுமை பற்றி இஸ்லாத்துடைய இந்த பார்வையை இன்னும் ஆழமாக நீங்கள் படிக்க வேண்டும் என்பது முதலாவது ஒரு பணிவான வேண்டுகோள். இரண்டாவதாக, மறுமைக்கான விளைநிலமான இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. வாழுகிற காரணத்தினால் எமது இலக்கை நோக்கி நகர்கிற அதே நேரம், இலக்கு எது? மறுமை. விளைநிலம் என்ற வகையில் இலக்கை நோக்கி நகரும் அதே நேரத்தில் எமது இருப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், எமது பங்களிப்பையும் நிறைவாக செய்ய வேண்டும். எமக்கு முன்னால் இந்த கண்ணோட்டத்தில் 3 பணிகள் இருக்கின்றன. ஒன்று, இலக்கை நோக்கி செல்வது, எமது இறுதி இலக்கை நோக்கி, டார்கெட்டை நோக்கி, லட்சியத்தை நோக்கி செல்வது. இரண்டாவது, எமது இருப்பை இந்த உலகத்தில் உறுதிப்படுத்திக் கொள்வது. இருப்புக்கு வீடு தேவை, இருப்புக்கு தொழில் தேவை, இருப்புக்கு பாதுகாப்பு தேவை, இருப்புக்கு உணவு தேவை, இருப்புக்கு வாழ்வாதாரம் தேவை. மூன்றாவதாக, எமது பங்களிப்பையும் இந்த உலகத்துக்கு சிறப்பாக செய்கிறது. இலக்க நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அதே நேரம் எமது கண்கள் வானத்தில் இருக்கும், எமது கால்கள் இந்த பூமியில் இருக்கும். இலக்கை நோக்கி நகரும் அதே நேரத்தில் எமது இருப்பை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும், உத்தரவாதப்படுத்த வேண்டும், எமது பங்களிப்பை நிறைவாக செய்ய வேண்டும். அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு தலைப்பாக இதை உங்களுக்கு நான் சிபாரிசு செய்யலாம் நினைக்கிறேன். இலக்கு, இருப்பு, பங்களிப்பு. இது மிக விரிவாக கலந்துரையாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். இலக்கை நோக்கி எப்படி செல்ல வேண்டும் என்பதை பார்த்து விட்டோம். ஆனால் எமது இருப்பு முக்கியமானது. எமது இருப்புக்காகத்தான் இங்கு வந்திருக்கிறோம். இருப்புண்ட சர்வைவல் முக்கியம். இந்த உலக வாழ்க்கையில இருந்தால் தான் விளைநிலமா மாற்றிக்கொள்ளலாம், வாழ்ந்தால் தான் வாழ்ந்து காட்டலாம், சாதிக்கலாம். அந்த வகையில் இங்கிருப்பவர்களுள் மிக பெரும்பான்மையினர் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள். இலங்கையிலே வாழ்கிற நாங்கள் இந்த இலக்கை நோக்கி செல்கிற அதே நேரத்தில் எமது இருப்பை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இது பற்றி ஒரு கவனக்குவிப்பு அவசியம். எமது நாட்டிலே கடந்த 1000 வருடங்களுக்கு மேலாக நாம் வாழ்கிறோம். அந்த நாட்டிலே எமது பங்களிப்பை நாம் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறோம். ஆனால் இப்போது எமக்கு ஏற்பட்டிருக்கிற சில சங்கடமான நிலைகளின் காரணமாக எமது இருப்பை பற்றி தீவிரமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எமது பங்களிப்பு பற்றியும் அதிகமாக நாம் அலட்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த நாட்டிலே ஒரு பார்வையாளர் சமூகமாக இருந்து வந்திருக்கிறோமா, அல்லது ஒரு பங்காளி சமூகமாக, பங்களிப்பு செய்கிற சமூகமாக இருந்து வந்திருக்கிறோமா என்பதையும் ஒரு முறை மீட்டி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எமது பங்களிப்புகள் இதுவரை எந்த அளவு அமைந்து இருக்கின்றன, இனி எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றியும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் எமது முன்னுரிமைகள் இலங்கை மண்ணை பொறுத்தவரையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. தவா களத்திலும் சரி, சமூக களத்திலும் சரி, அரசியலிலும் சரி, வியாபாரம், வர்த்தகம், வாணிபம், இந்த துறைகளிலும் சரி, நாம் இதுவரை முன்னுரிமைகளை அலட்டிக்கொள்ளவில்லை. மைனாரிட்டி கம்யூனிட்டி வித் மெஜாரிட்டி மென்டாலிட்டி, சிறுபான்மை சமூகம் ஆனா பெரும்பான்மை மனப்பாங்கோட தான் நாம இருந்து வந்திருக்கிறோம். அதன் விளைவு சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். சவால்களை சந்தர்ப்பங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்போதும் சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றப்படத்தக்கவை, மாற்றப்படக்கூடியவை. இப்போது வந்திருக்கிற சவால்கள் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைத்திருக்கிற அருமையான சந்தர்ப்பங்கள். இஸ்லாத்துடைய செய்தியை சரியாக சொல்ல கிடைத்திருக்கிற சந்தர்ப்பம். அந்த நாட்டிலே நாம் விட்ட தவறுகளை, பிழைகளை உணர்ந்து திருத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம். எம்மை பற்றிய பார்வையை, மனப்பதிவை மாற்றுவதற்கான சந்தர்ப்பம். நான் அண்மையில் மருத்துவரிடம் போயிருந்தேன். பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பார்த்ததை விட ஹலால் ஹராத்தை பத்தி கேட்டதுதான் கூட. நாம் போனது மருந்து எடுக்க, அவர் ஹலால் ஹராத்தை பேச ஆரம்பிச்சிட்டார். இப்ப இங்க வாரதுக்கு முந்தின நாள்
கொழும்புல ஒரு மஜ்லிஸ்ல கலந்து கொண்டேன். அதில் எங்களோட முஸ்லிம் சமூகத்துடைய அரசியல் தலைமைகள், துறைசார் நிபுணர்கள், அறிஞர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் பெருந்திரளாக. அதில் நான் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது. இந்த நாட்டிலே 1000 வருடங்களாக வாழ்ந்த போதிலும் இஸ்லாம் பற்றிய சரியான புரிதலை இந்த நாட்டு மாற்று மத சகோதரர்களுக்கு வழங்க நாம் தவறியிருக்கிறோம். இந்த மிகப்பெரிய வரலாற்று தவறை நாம் செய்திருக்கிறோம். இதனை வரலாற்று துரோகம் என்று சொன்னாலும் அது பிழையாகாது. எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாம் பற்றி எக்கச்சக்கமான சந்தேகங்கள். இந்த ஹலால் ஹலால்ண்டா என்னாண்டு நம்ம ஆக்களுக்கே தெரியாது. ஹலால் என்றால் கோழி, ஹலால் என்றா மாடு, ஹலால் என்றா ஆடு, கொஞ்சம் அங்கால போனா சாப்பாடு. ஹலால் நுண் ஹலால். உண்மை பேசுறது ஹலால், பொய் சொல்றது ஹராம். நம்பிக்கையோடு நடக்கிறது ஹலால், நம்பிக்கை துரோகம் செய்யறது ஹராம். ஏமாத்துறது ஹராம், புறம் பேசுறது ஹராம். அஜ்னபி மஹ்ரமி வரையறைகளை பேணாமிக்கிறது ஹராம். கொலை ஹராம், ஜினா ஹராம், பிழையான பார்வை ஹராம், பிழையான கேள்வி ஹராம், பிழையான சிந்தனை ஹராம் என்ற ஹலால் ஹராம் பற்றிய இந்த பார்வையை விளங்கவும் தவறிட்டோம், விளக்கவும் தவறிட்டோம், வாழ்க்கையில கடைபிடிக்கவும் தவறிட்டோம். எனவே ஹலால் என்று சொல்றது அவர்களுடைய இறைவனுக்கு பலியிடப்பட்ட பிராணியின் மாமிசம். அவர்களுடைய கடவுளுக்கு பலியிடப்பட்ட மாமிசத்தை ஏன் நாம் சாப்பிட வேண்டும்? நியாயமான கொஸ்டின். ஹலாலுண்டா சாப்பாடு, சாப்பாடுண்டா ஹலால். ஏன்னா ஏனைய விஷயங்களை நாங்க காட்டல ஹலால் ஹராத்தை. கல்யாணத்துல ஹலால் ஹராம் காட்டுறோமா? கல்யாணத்துல மஸ்ஜிதுல நிக்காஹ மஜ்லிஸ்ல மட்டும்தான் ஹலால் ஹராம் வரையறைகள் பேணப்படும். ஈஜா, கபூல், குத்பா, ஷாஹிது, வலி, அதோட நிக்காஹோட தலைவலி முடிஞ்சு. அதுக்கு பிறகு ஹோட்டல்ல ரிசப்ஷன் ஹால்ல பார்க்கணுமே. வெட்டிங் என்ற பேர்ல, ஹோம் கமிங் என்ற பேர்ல ஃப்ரீ மிக்சிங் வேணுமா, வீண் விரயம் வேணுமா, மியூசிக் வேணுமா? அந்த 5 ஸ்டார் ஹோட்டல், இந்த 4 ஸ்டார் ஹோட்டல், இந்த பெரிய பொஷான ரிசப்ஷன் ஹால்ல நடக்கும். ஆனா அங்க சாப்பிட போற நேரம் மட்டும் அந்த இந்த ஹோட்டல்ல கோழி ஹலாலோ தெரியா இல்லையா? உனக்கு என்ன ஹலால்? ஆள் அவுரத்தை திறந்து கொண்டு இருக்கிறார், தலையை மூடுறத பத்தி கவலைப்படுறாரு. அவுரத்தையே திறந்து இப்ப ஹலால் ஹராத்த பாரதூரமான ஹராம்களை அலட்டிக்கொள்ளாம, பாரதூரமான விஷயங்களை ஹலால் ஹராத் அலட்டிக்கொள்ளாம, ஹலால் ஹராத்தை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அதுல விளைவு தப்ப அபிப்பிராயம். முஸ்லீம்கள் ஹலால் ஹராம் பேணுபவர்கள். ஹலால் ஹராம் என்பது நல்லது, கெட்டது, சுத்தமானது, சுத்தமில்லாதது, தூய்மையானது, தூய்மை இல்லாதது, நாகரிகமானது, நாகரிகமற்றது என்ற இந்த பார்வை பெரும்பான்மை சமூகத்துக்கு, பெரும சகோதரருக்கு வந்திருந்தா அவர்கள் சந்தோஷமாக இதனை வரவேற்றிருப்பார்கள். இந்த ஹலால் ஹராம் பிரச்சனை பற்றி எறிகிற நேரத்தில் இலங்கையில எல்லாருக்கும் சரியான குழப்பம். இதுக்கு எப்படி விளக்கம் சொல்ற? விளக்கம் தெரிஞ்சவனுக்கு பாஷ தெரியா, பாஷ தெரிஞ்சவனுக்கு விளக்கம் தெரியா. பெரிய குழப்பம், விளப்பம் இல்லாத குழப்பம். இந்த குழப்பத்துல சகோதரர்களை நம்புங்க, சில பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் தான் எங்கட நாட்டு சமூகத்துக்கு ஹலால் ஹராம் சம்பந்தமான அருமையான தெளிவை கொடுத்தாங்க. அருமையான தெளிவை கொடுத்தாங்க. இதுதான் ஹலால், இதுதான் ஹராம், ஹராம் ஹலால் பற்றிய இஸ்லாத்துடைய பார்வை இதுதான் சொல்லி சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் அற்புதமாக பல ஆக்கங்கள் வெளிவந்தன, நல்ல தெளிவை கொடுத்தன. அதெல்லாம் வாசிச்சு போட்டு எங்கடாக்கள் தெரியுமா, இப்படி ஒருத்தர் எழுதிக்கிறேன் இல்லையா, நான் வாசிச்சு எனக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கிடைச்சு. வெக்கமா இல்ல? யாரு அந்த மாற்று மத சகோதரருடைய கட்டுரை வாசித்தா இவருக்கு இப்ப ஹலால் ஹராம் விளங்கிக்குது.
நல்ல விஷயம் இப்ப கேட்கிறவனுக்கெல்லாம் அவங்களோட ஆக்கட்ட கொட்டேஷனை போட்டே கொடுக்குற ஷேக் இப்ப வாய் அடைச்சு போறானோ. இது என்ன பார்வைன்னு கேட்கிறேன் நான். இலங்கை மண்ணை பொறுத்தவரையில் சகோதரர்களே, எங்கட இலக்க நோக்கி நகர் அதே நேரம் எங்கட இருப்பை உத்தரவாதப்படுத்தணும். அதுக்கு முதலாவதாக எங்களுக்கு மத்தியில் ஐக்கியம் தேவை, ஒற்றுமை தேவை. எங்கட பாரம்பரிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மூட்டை கட்ட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. இனியும் போதும் முரண்பாடுகள், இனியும் போதும் சண்டைகள், இனியும் போதும் பகைமையும் வெறுப்பும் அதிருப்தியும் கோஷ்டி மோதலும், யார் சரி யார் பிழை என்ற வாதம். இரண்டாவது எமக்கு மத்தியில் ஒற்றுமை. இரண்டாவது நாட்டிலே வாழ்கிற இனங்களோட நல்லிணக்கத்தை நல்லுறவை கட்டி எழுப்ப வேண்டி இருக்குது. போலியாக அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. நாம் தண்ணீரில் தாமரையாக தான் அந்த நாட்டில் இவ்வளவு காலம் வாழ்ந்தோம். ஆனா உண்மையில் அந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்திருக்கணும் பிட்டும் தேங்காய் பூவும் மாதிரி தான் வாழ்ந்திருக்கணும். பிட்டும் தேங்காய் பூண்டா வழங்குதா? அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா அதுள்ளுக்கு ஐசோலேஷன்ல இருக்கிறோம். பிட்டும் தேங்காய் பூவுமாக இருக்க வேண்டிய சமூகம் ஐசோலேட்டடாகத்தான் இருந்து வந்திருக்குது. ஒரு சாரார் எசிமிலேஷன், அப்படியே கலந்து கரைஞ்சு போனாங்க. ஆளை விட்டா போதும், புள்ளோட பேரையும் முஸ்லிம் விளங்காம கஷ்டப்பட்டு தேடி வைக்கிறாங்க. பேர் சொல்ல பயமாயிக்குது. யாராவது ஒரு புள்ளோட பேர் இருந்தா இது வேணும்னு சொல்லி கொடுத்தேன்னு வந்துடும். புள்ளோட பேர் என்னண்டா கஷ்டப்பட்டு தேடுறாங்க, அந்த ஐடென்டிபிகேஷன் நீக்கப்படாதுன்னு சொல்லி புள்ள கஷ்டத்துக்கு முகம் கொடுக்கும் சில நேரம். அந்த அளவுக்கு எசிமிலேஷன், இந்த கரைஞ்சி போற நிலைமை. இன்னொரு சாரார் அப்பா எங்கட ஈமான் இஸ்லாத்தை சலாமத்தா வச்சு கொண்டு இருப்போம் ஐசோலேஷனுக்கு போயிருக்கிறாங்க, ஒதுங்கி பதுங்கி வாழ்றாங்க. ரெண்டும் பிழை. இந்த ரெண்டுக்கும் இடையில மூன்றாம் நிலைப்பாடு எடுக்கணும். எங்கட அடையாளத்தை, எங்கட தனித்துவத்தை, எங்கட ஐடென்டிபிகேஷன், ஐடென்டிட்டியை, எமது அடையாளத்தை காத்த நிலையில் எப்படி இணங்கி வாழ்வது, கலந்து வாழ்வது என்ற கலையை நாங்க எப்பயோ படிச்சு வாழ்ந்திருக்கணும். காலம் கடந்தாவது யோசிக்கல, கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கு. இன்னும் யோசிக்கிறது, பிளானிங் யோசிக்கிறது கொண்டும் இல்லை. ஒவ்வொருத்தரும் வாழணும், வாழ்ந்து காட்ட வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு விஷயங்களும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. எமக்கு மத்தியிலான ஒற்றுமை, எமது ஒரு வார்த்தையால கூட இந்த உம்மத்தில் பிளவு வாரத்துக்கு நாம் காரணமா அமைஞ்சிடக்கூடாது. ஒரு வசனத்தால கூட காரணமா அமைஞ்சிடக்கூடாது. சில நேரம் எங்கட வாழ்ந்த ஒரு ஒரு வார்த்தை வசனத்தை கூட இந்த உம்மத்தில் ஒரு சர பிழையா விளங்கிறேலும் விளங்கினா அங்க என்ன நடக்கும்? இடைவெளி வரும், பிளவு வரும், பிரிவினை வரும். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். எங்கட துஆவா இருக்கணும். யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்தல்வாயாக, எமக்கு முன்பு வாழ்ந்த சகோதரர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. ஈமான் கொண்டவர்கள் மீது எங்களுடைய உள்ளத்திலே நீ பகைமையை, வெறுப்பை, காழ்ப்புணர்ச்சியை, துவேஷத்தை ஏற்படுத்தாமல் இருப்பாயாக. இதான் எங்களோட துஆவா இருக்கணும். எல்லா ஈமானிய உள்ளங்களையும் எந்த பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல், சில அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம், இருந்துட்டு போட்டும். ஆனால் கலிமா சொன்னவர், தீன்தாரு, அர்கான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அர்கான் ஈமான் ஏற்றுக்கொண்டவர் என்பது சகோதரர்களாக பார்க்கிற இந்த பார்வை வளர்க்கப்படணும். எமது கால்கள் ஏதாவது ஒரு ஜமாத்தில் இருக்கலாம், இருந்து விட்டு போகட்டும். எமது கண்கள் உம்மத்தில் இருக்கணும், உம்மத்தில் இருக்கணும். கால்களின் ஜமாத்துல கண்களின் ஜமாத்துல இருந்தா உம்மத்து வீணா போயிரும், பாழா போயிரும். இந்த பார்வை வந்துட்டா நான் நினைக்கிறேன் அபிப்பிராய பேதங்களுக்கு மத்தியிலும் வேற்றுமையில் ஒற்றுமை காணலாம், முரண்பாட்டில் உடன்பாடு காணலாம். நாம் அனைவரும் கன்னஹும் புனியானும் மர்சூஸ், உருக்கினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல அல் குர்ஆன் சொல்லும் ஒரு சஃபுன் வாஹித், ஒரு அணியாக மாறினா ஒரு ஒற்றுமையுள்ள ஐக்கியப்பட்ட ஒரு சிறுபான்மை சமூகம் ஒற்றுமை இழந்த ஐக்கியமில்லாத ஒரு பெரும்பான்மை சமூகத்தை விட பலமானது. அதிலும் ஈமானும் இணைந்து விட்டால் தொகை என்பது ஒரு இஷ்யூவே அல்ல. தேவை என்னென்றால் முதலாவது உள்சுவர மொழுகோணும்,
பிறகுதான் புறச்சொகரம் ஒழுகணும். எல்லாரும் இப்ப சமூக நல்லிணக்கத்தை பத்தி பேசுறேன். பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், எத்னிக் ஹார்மனி, வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாட்டில் உடன்பாடு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, விவிதத்துவ துள ஏகத்துவ பறக்குது. யாரும் அடுத்த சமூகங்களோட எப்படி இணைஞ்சு வாழ்றேன். அதுக்கு முன்னால நாங்க இணையணுமே, இந்த ஜமாத்தும் அந்த ஜமாத்தும், இந்த இயக்கம் அந்த இயக்கம், இந்த சங்கம், நாங்க முதலாவது உள்ள இந்த சுவரை மொழுகணுமே. மொழிகிட்டு இல்லையா, புறச்சுவரை மொழுக போகணும். இது உள்ளுக்கு சரியான சண்டை. ஆனா அந்த சண்டையை நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். இப்ப அது சும்மா அந்த சொல்றது இந்த அந்த அந்த நல்ல ஒரு சொல்லு இருக்கு, அந்த சொல்ல நான் அவாய்ட் பண்றேன், தவிர்க்கிறேன். இந்த அன்பு வந்தா ஒரு சண்டை ஒன்று பிடிக்கிற அந்த சண்டையா தான் இப்ப நான் பாக்குறேன். வம்பால வந்த சண்டை அல்ல, அன்பால அக்கறையால கரிசனையால வந்த சண்டை. ஒவ்வொருத்தருக்கும் கவலை அவர்கள் நரகத்துக்கு போய்த்துருவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் கவலை அவங்க நரகத்துக்கு போய்த்துருவாங்க. எல்லாரையும் சொருக்கத்துக்கு கொண்டு போற அதால வந்த கவலை தான். அதனால வந்த சண்டை முரண்பாடாகவும் இருக்கலாம் என்று நல்லெண்ணத்தோட பார்ப்போம். ஆனாலும் இனி சண்டை பிடிக்கலாம். இதுவரை பிடிச்ச சண்டையை அப்படி பார்ப்போம், இனி பிடிக்கிறது இல்லை. எந்த பாகுபாடும் இல்லாம குறிப்பாக ஒரு சிறுபான்மை சமூகம் தனக்கு மத்தியில கட்டுக்கோப்பா இருக்கணும். இலங்கையை பொறுத்தவரையில் ஜமியத் உலமா என்ற தலைமைத்துவம் இருக்கு, சிவில் தலைமைத்துவம் இருக்குது, அரசியல் தலைமைத்துவம் இருக்குது. நாங்க எல்லாரும் இணையணும். ஜமாத்துகள் இருக்கு, இயக்கங்கள், அமைப்புகள் இருக்குது. மாஷா அல்லா, இலங்கையில் நாங்கள் அதை செய்கிறோம். நான் பேசுறது இல்லை, செய்கிறோம். ஜமியத் உலமா கூடாக நாங்கள் கடந்த 5-6 வருஷமா ஒரு அமைப்பு உருவாக்கிக்கிறோம். கவுன்சில் ஃபார் கோஆர்டினேஷன் அண்ட் கோஆபரேஷன், ஒத்துழைப்புக்கும் ஒருங்கிணைப்புக்குமான அமைப்பு. எல்லா அமைப்புகளையும் விதிவிலக்கில்லாமல் இங்க இருக்கிற ஜமாத்துகள், தரிகாக்கள், ஆன்மீக அமைப்புகள், தவா அமைப்புகள் எல்லாத்தையும் ஒரு டேபிளுக்கு கொண்டு வரோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்தில் கூட்டக்கொலை சொன்னாங்களே, மோட்டு வேலை செய்ய வானம், பெரிய பலாயா போகும், அடிச்சிருச்சு ஆகுவானுகள், வெளியே சண்டை, ஒரு டேபிளுக்கு வந்தா ஒரு விஷயமும் நடக்காது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சோம், எதிர்பார்த்ததை விட சக்சஸ். பிரிஞ்சு போனா கொஞ்சம் குழப்பம்தான், ஆனா சேர்ந்தா நல்லா. அப்ப நாளுக்கு நாள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு வளர்ந்து வருது. இதே நேரம் பெரும்பான்மை சமூகத்தோடையும் அல்லாஹ்ட கிருபையில இந்த சேலஞ்சஸை நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றி நல்லுறவு வளர்த்து கொண்டு வரோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்குது. இப்போ நாளைக்கு ஒரு 2 வீக்ஸ் உள்ள கூட இலங்கையில் ஒரு நேஷனல் மீடியா சேனல், பேரை சொல்ல நான் விரும்பலை, அந்த மீடியா சேனலில் போகிற மிகவும் பாப்புலரான ஒரு ட்ராமா தொடர், நீண்ட காலமாக அந்த ட்ராமா இருக்குது. சரியான பொப்பியில், குறிப்பாக சாதாரண மக்கள் மட்டத்தில். அதில் இந்த இன நல்லிணக்கம் சம்பந்தமாக, அதாவது இந்த எத்னிக் ஹார்மனி, இந்த பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் சம்பந்தமாக முஸ்லீம்கள், இந்த நாட்டு பிரஜைகள், இந்த நாட்டு மக்கள், அவங்க எங்களோட வாழ்றவங்க, நாங்கள்லாம் உண்டாத்தான் வாழணும், அப்பத்தான் இந்த நாடு உருப்படும், முன்னேறும் என்ற செய்தியை அந்த நாடக தொடர்கூடாக பெரும்பான்மை சமூகத்து பிரபலமான நடிகர்கள் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். நீங்க கேட்கலாம், எங்களுக்கும் சொல்ல வேண்டியது தானே என்று. நான் இப்ப அந்த சேனலையும் அந்த நாடகத்தோட பேரையும் சொன்னா அது பெரிய தொடர் கதையா பேத்துரும். நாடகம் தொடர் நாடகம் ஆயிரும். அடே கடைசா எல்லாம் முடிக்க போல மாஷா அல்லாண்டு நல்ல ஒரு ப்ரோக்ராம அறிமுகப்படுத்தி தான் முடிச்சாருங்க. ஆனா நான் இங்க சொல்லக்கொள்ளே 3 சகோதரர்கள் பக்கத்துல ஒன்று சொல்லிட்டாங்க, இதுதான் ப்ரோக்ராம். நான் கண்டுட்டேன் அது. ஏன்னா நான் இதுல 30 வருஷமா ஏறாள், குறைஞ்சது 35 வருஷம், 30 வருஷமா இப்படி இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி ஒரு பார்வையில பார்த்துடுவேன். அப்போ உடனே சொல்லிட்டாங்க பக்கத்துல, யாருன்னு கூட சொல்லுவேன், நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீங்களே கேட்கலாம், சார் நீங்க அப்ப எப்படி பார்த்தாண்டு? எஸ், நான் எப்படி பார்த்தேன்டா, எனக்கு எல்லா லிங்க்கும் வரும். இப்படியான சமூகத்தோடு தொடர்பான சாதகமான பாதகமான எதுவாக இருந்தாலும் லிங்க் வரும். இதை கட்டாயம் பாருங்க, என்னென்ன விஷயம் இருக்கு. அப்படி வந்தால் என்ற மெயிலுக்கு வரும், நான் அதை போட்டு பார்க்கறது. ஏண்டா ஃபெக்குல் வாக்க, நிலைமையை விளங்காம, நடைமுறையை விளங்காம, கண்டெம்பரரி சிச்சுவேஷனை விளங்காம, ரியாலிட்டியை விளங்காம சமூகத்தை வழிநடாத்தே இடாது. ஸோ அந்த வகையில் சகோதரர்களே, சரியாக நேரம் 10:30. எனக்கு உங்களுக்கு நித்திர வாரதுக்கு முன்னால நான் கத்துறத நிறைவு செய்யறது நல்ல நினைக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஒரு முபாரக்கான அமர்வு, ஒரு முபாரக்கான முயற்சி.
கல்புகள் சேர்ந்திருக்கிற இடத்துல அல்லாஹ்வோட ரஹமத் இறங்கும். நியமத் அல்ல, ரஹமத் இறங்கும். இது ரஹமத் இறங்குற இடம். நியமத்து நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கொடுக்குறா நியமத்து, நியமத்தும் கிடைக்குமாம் சாப்பாடு மாஸ்டர். அது ரஹமத் இல்லை, இது ரஹமத். இது ரஹமத், தேவ ரஹமத் தான். நியமத்தும் கிடைச்சிட்டு போட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்வை ஏற்று கபூல் செய்வானாக, அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. முயற்சிகளை அல்லாஹ் ஏற்று அங்கீகரிப்பானாக. அல்லாஹ்வுடைய தீனை சரியாக விளங்கி சரியாக புரிந்து வாழ்க்கையில் சரியாக கடைபிடித்து உலக வாழ்க்கையை மறுமையின் விளை நிலமாக மாற்றிக்கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹும்ம லா ததஅ லனா தம்பன் இல்லா கஃபர்தஹ் வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தஹ் வலா தைனன் இல்லா கதைதஹ் வலா ஹஜ்த மின் ஹவாயிஜ் துன்யா லக ரதன் இல்லா கதைதஹா யா ரப்பல் ஆலமீன். وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.